ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இந்த நல்ல நாட்களிலும் கூட நாம் ஸ்தோத்திரம் தொடர்ச்சியாய் நாம் தியானித்து கொண்டிருக்கிறதான செய்தியை இந்த நாளிலே கூட நாம் தியானம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஏறக்குறைய எப்படியும் ஸ்தோத்திரம் ஒரு 4 மாதங்களாகவாவது ஸ்தோத்திரம் இந்த தலைப்பில் நாம் வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? ஸ்தோத்திரம். 4 மாதமாக நாம் ஸ்தோத்திரம் நம்முடைய எதிர்பார்ப்பு என்கிற தலைப்பில் நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஏன் இந்த தலைப்பில் இவ்வளோ வாரங்கள் நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஸ்தோத்திரம், எதிர்பார்ப்புகள் சிதறி போனதுனால தான். அல்லேலூயா. எதிர்பார்ப்புகள், ஆவிக்குரியவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இம்மைக்கேற்றவைகளில் போனதுனால தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இம்மைக்கேற்றவைகளில் நம்முடைய எதிர்பார்ப்புகள் போய் நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகளுக்காக, உலக ஆசீர்வாதங்களையே எதிர்பார்த்து இருக்கிற அனுபவங்களுக்குள்ளே இன்றைய காலகட்டத்து சபைகளும் சரி, ஸ்தோத்திரம், ஊழியங்களும் திசை மாறி போய் கொண்டிருக்கிறதுனால நாமும் ஸ்தோத்திரம் நம்முடைய ஆரம்பங்களை நாம் நினைத்து பார்க்கும்போது நாமும் அப்படித்தான் இருந்தோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்மை உயர்த்துவார் என்பதையும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாருங்கிறதும் எல்லாமே நம்முடைய எதிர்பார்ப்பு எதை குறித்து இருந்துச்சுன்னு சொன்னால், இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தையே நாம் எதிர்பார்த்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தோம். அல்லேலூயா. பரலோகத்தை வாக்கு பண்ணியிருந்தாலும், இயேசு கிறிஸ்து பரலோகத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாலும், அப்போஸ்தலர்கள் நமக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து அதிகமாய் பிரசங்கித்திருந்தாலும், ஸ்தோத்திரம், நம்முடைய எதிர்பார்ப்பு முழுக்க முழுக்க ஸ்தோத்திரம் இந்த உலக வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதை குறித்தும், இந்த உலக வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை விடுவிக்கிறதை குறித்தும், நம்மை சுகப்படுத்துகிறதை குறித்துமே நாம் ஆரம்ப காலங்களில் நாம் ஸ்தோத்திரம் அப்படியே நாம் வளர்க்கப்பட்டோம். அல்லேலூயா. அப்படியே நாம் ஸ்தோத்திரம் செய்திகளை கேட்டோம், வசனங்களை கேட்டோம். ஸ்தோத்திரம். அப்படியே வளர்ந்ததுனாலே நம்முடைய தரிசனங்களும் ஸ்தோத்திரம் தடம் புரண்டு போயிருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. வசனங்களை தியானம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை ஸ்தோத்திரம் நாம் தியானம் செய்யதான் நம்முடைய எதிர்பார்ப்பு இம்மைக்குரியது அல்ல. நம்மை ஆண்டவர் அழைத்தது இம்மைக்காக அல்ல, மறுமைக்காகவே என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. அந்த வகையில் தெசலோனிக்கேயே பட்டணத்து சபையாரை நாம் ஸ்தோத்திரம் நமக்கு ஆதாரமாக எடுத்தோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தெசலோனிக்கே பட்டணத்தாருடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்நோக்கி அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி அது வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வர ஆதி காலத்து சபை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. இந்த காலத்து சபை அதே எதிர்பார்ப்போடு இருக்கிறதா என்று சொல்லி நம்ம கவனிக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பழைய ஸ்தோத்திரம் ஆதி காலத்து சபை, ஆவிக்குரிய சபை, தோற்றுவிக்கப்பட்ட ஸ்தோத்திரம் ஆதி பெந்தேகோஸ்தே சபை ஸ்தோத்திரம் என்ன எதிர்பார்ப்போடு கூட இருந்துச்சா? ஸ்தோத்திரம். இரட்சகர் வர அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இரட்சகர் வருகைக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள், பரிசுத்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள். எல்லாவற்றிலும் அவர்கள் மிகுந்த ஜாக்கிரதையாய் தங்கள் விசுவாசத்தை காத்து, தங்கள் பரிசுத்தத்தை காத்து, பயபக்தியோடு ஆண்டவருடைய வருகை ஒன்றே அவர்களுடைய பிரதானமான நோக்கமாக, ஆண்டவருடைய வருகை ஒன்றே அவர்களுடைய பிரதானமான எதிர்பார்ப்பாக இருந்தது என்று சொல்லி நாம் வசனத்தில் தியானம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகையினால தான் இந்த வார்த்தையை குறித்து ஆழமாக இந்த தெசலோனிக்கே பட்டணத்து சபையாருடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, அவர்கள் எப்படி தேவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், என்னென்ன சூழ்நிலைகளிலே அவர்கள் தேவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் ஸ்தோத்திரம் தெளிவாக ஒவ்வொரு வசனங்களாக நாம் தியானம் செய்தோம். கரங்களை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதில் கடைசியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிற காரியம்தான் அவர்கள் எப்படி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், துன்பத்தின்
நடுவிலே, ஆமென் ஸ்தோத்திரம், உபத்திரவத்தின் நடுவிலும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தில், ஆமென் ஸ்தோத்திரம், அவர்கள் நிறைந்தவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உபத்திரவத்தின் நடுவிலும் ஒரு ஆவிக்குரிய ஜனம், ஆமென் ஸ்தோத்திரம், சந்தோஷமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. உபத்திரவத்தின் நடுவிலும் விசுவாசத்தை விடாதிருக்கணும். உபத்திரவத்தின் நடுவிலும் பரிசுத்தத்தை விடாதிருக்கணும். உபத்திரவத்தின் நடுவிலும் ஜெபத்தை நீங்கள் விடாதிருக்கும் பொழுதுதான், ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் உங்கள் அழைப்பில் சரியா இருக்கிறீர்கள். உங்கள் அழைப்பில் உங்கள் கவனம் தவறு சிதறாமல் இருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். உங்கள் எதிர்பார்ப்பு பரலோக ராஜ்யத்தை குறித்ததா இருக்கிறது என்று சொல்லி நாம் தியானம் பண்ணோம். ஏன்னு சொன்னா, அப்போஸ்தலர்கள், ஆமென் ஸ்தோத்திரம், எல்லாருமே அப்படித்தான் கடினமான உபத்திரவத்தின் நடுவிலும், தெசலோனிக்கேய பட்டணத்து சபையாரும் சரி, ஆமென் ஸ்தோத்திரம், மக்கதோனியா பட்டணத்து சபையாரும் சரி, அகாயா பட்டணத்து சபையாரும் சரி, ஆமென் கடுமையான உபத்திரவத்தின் நடுவிலும், கடுமையான தரித்திரத்தின் நடுவிலும் அவர்கள் தங்கள் விசுவாசத்தை விடாதிருந்தார்கள். தங்கள் உதார குணத்திலே உறுதியாக இருந்தார்கள். அல்லேலூயா. வசனத்தை கை கொள்ளுகிறதில் அவர்கள் தளர்ந்து போகவில்லை. அவர்கள் எதிர்பார்ப்பு குறுகி போல. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதிர்பார்ப்பு இம்மைக்குரியதா இருந்துச்சுன்னு சொன்னா, ஆமென் கவனிங்க, இம்மைக்குரிய தேவைகள் சந்திக்கப்படாத பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய விசுவாசமும் தளர்ந்து போய்விடும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இம்மைக்குரிய வாழ்க்கை, இம்மைக்குரிய ஆசீர்வாதம், இம்மைக்குரிய உயர்வு, இம்மைக்குரிய மேன்மையை குறித்த ஒரு எதிர்பார்ப்போடு கூடயே நாம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்களா இருப்போம் என்று சொன்னால், நாம் எதிர்பார்த்தது நடக்காத பட்சத்தில், ஆமென் ஸ்தோத்திரம், அநேகர் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிற சூழ்நிலை கூட வரும். அதனால தான் உங்கள் எதிர்பார்ப்பை இம்மைக்கு மேல் வைக்காதீர்கள். இன்னைக்கு ஒரு பாட்டு பாடணும். எத்தனை பேருக்கு ஞாபகத்தில் இருக்கு? இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மாறாத சந்தோஷம் நாடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். பாத்தீங்களா, பழைய பரிசுத்தவான்கள் எதைத்தான் பாடியிருக்கிறாங்க? மறுமையத்தான் பாடியிருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ இடப்பட்ட நாட்கள்ல தான் தரிசனம் சிதறி போயிருக்குது. இடப்பட்ட நாட்கள்ல தான் இலக்கு குழம்பி போயிருக்குது. இம்மைக்கேற்ற இன்பங்களை விட்டு மறுமைக்கு ராஜ்யத்தை நாடுவோன்னு சொல்லி அப்போஸ்தலர்களும் அப்படித்தான் நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. பழைய பரிசுத்தவான்களும் அப்படித்தான் பாடியிருக்கிறாங்க. ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம், இன்றைய காலகட்டத்து பாடல்கள் ஆனாலும் சரி, இன்றைய காலகட்டத்து அநேக உபதேசங்கள் பிரசங்கங்கள் நீங்க கேட்டாலும் சரி, இயேசுவன் கண்ணீரை துடைப்பார், ஆமென் ஸ்தோத்திரம், இயேசுவின் வேதனையை மாற்றுவார், இயேசுவின் வியாதியை மாற்றுவார், ஆமென், இதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதையே சொல்லிட்டு இருந்தா, ஆமென் ஸ்தோத்திரம், இந்த ஜனங்கள் என்னைக்கு ஆவியில வளர்றது, என்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுறது? இவர்களும் ஆமென், ஆண்டவர் எனக்கு ஆறுதல் தருவார், ஆண்டவர் என்னை சுகப்படுத்துவார், ஆண்டவர் என்னை உயர்த்துவார், ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்துவார்னு சொல்லியே எதிர்பார்த்து 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 காலம் கடந்து போயிருது. வசனம் என்ன சொல்லி தருது? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி தராரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதான் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம். இயேசு கிறிஸ்து மேலானதை தான் பிரசங்கித்திருக்கிறார். அப்போஸ்தலர்களும் சொல்லும்போது சொல்றாங்க, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகள்னா என்னது? மேலானதுன்னா என்ன? பிராண்டடா, லோக்கல் பொருள்லாம் வாங்காதீங்க, நல்ல பிராண்டா வாங்குங்க நான் சொல்லியிருக்காரு அப்போஸ்தலர். என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை தேடுங்கள், பரலோக ராஜ்யத்துக்குரியதை தேடுங்க, ஆவிக்குரியதை தேடுங்க அப்படின்னு அவங்க நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க இலக்கில் சரியா இருந்தா நீங்க இங்க உள்ளதை குறித்து நீங்க கவலையப்பட வேண்டாம். உங்க எதிர்பார்ப்புல நீங்க சரியான எதிர்பார்ப்புடையவர்களா இருந்தா, உங்க தரிசனம் சரியான நோக்கி உங்களுடைய தொலை நோக்கு, உங்களுடைய டார்கெட், உங்களுடைய விஷன் சரியானதா இருக்கும்னு சொன்னா, இம்மைக்குரிய காரியத்தை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாத ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய கவலையே நாளைய தினத்தை குறித்து தான் இருக்கு. நாளைக்கு என்ன செய்ய போறேன், இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க போறேன், இதை எப்படி கட்டி கொடுக்க போறேன், இதை எப்படி படிக்க வைக்க போறேன், எப்படி ஒரு வீட்டை கட்ட போறேன், எப்படி ஒரு இடத்தை வாங்க போறேன், இதுதான் இன்னைக்கு அநேகருடைய கவலை. ஆண்டவர் சொல்றாரு, அந்த கவலையெல்லாம் நீ என் மேல வச்சிரு, அதை பத்தி நீ கவலைப்படாத.
நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்படாத. நாளை தினம் உனக்குரிய குறித்து கவலைப்படும். நீ கவலைப்பட வேண்டிய வேற ஒரு விஷயம் இருக்கு. நீ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கவலைப்படு. உன் ரட்சிப்பை காத்துக்கொள்ளுகிறதை குறித்து கவலைப்படு. உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிறதை குறித்து கவலைப்படு. இன்னைக்கு ஜெபம் பண்ணலையா, நீ கவலைப்படணும். இன்னைக்கு ஒழுங்கா வசனத்தை தியானம் பண்ணலையா, நீ கவலைப்படணும். இன்னைக்கு நீ ஏதோ ஒரு காரியத்துல தவறிட்டியா, அவனுடைய வசனத்தை கை கொள்றதை தவறிட்டியா, நீ அதுக்கு தான் நீ கவலைப்படணும். உன் கவலை பூரா இதை தான் இருக்கணும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து கவலைப்படு. நீங்க எதை குறித்து கவலைப்படுறீங்க? மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குறேன். உனக்கு இம்மைக்குரிய கவலை நிறைய இருக்குமா? இயேசு கிறிஸ்து வராரு, அவங்க சீசர்கள்லாம் வராங்க. அதனால் அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணுமே, அவங்களுக்கு அமேன் ஸ்தோத்திரம் பண்டம் பலகாரங்கள் கொடுக்கணுமே. அமேன் ஸ்தோத்திரம், நான் என்ன செய்வேன், நான் ஏது செய்வேன் சொல்லி என்ன பண்ணுறா? இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து என்னைக்குமா வருவார்? என்னைக்காவது ஒரு நாள் தான் வருவார். அல்லேலூயா. அவங்க கூடயே போய் பிரசங்கம் கேட்டிருப்பாங்களா? இல்லை. ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டில் நல்ல பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம சகோதரி கவலைலாம் என்ன தெரியுமா? பிரசங்கம் முடிஞ்சு என்னத்தை கொடுப்போம்? பிரசங்கம் முடிஞ்சு நல்ல ஒரு வடை கொடுக்கணும், நல்ல ஒரு டீ கொடுக்கணும், நல்ல ஒரு தோசை கொடுக்கணும். இந்த கவலை தான் யாருக்கு கவலையாக இருந்துச்சு? சொல்லுங்க வாயத்தவன். மார்த்தாளுக்கு கவலை. இன்னைக்கு நிறைய மார்த்தாள்கள் நம்ம இருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் சொல்றார், தேவையானது ஒண்ணுமா, அதை மரியாதை தெரிந்துக்கிட்டா, முக்கியமானதை மரியாதை தெரிந்துக்கிட்டாவா என் பாதத்துல இருந்து என்ன கேட்டுட்டு இருக்கா? வசனம் கேட்டிருக்க. உனக்கு கவலை என்ன தெரியுமா? என்ன செய்வோம்? இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான் கவலை. ஆவிக்குரிய வாழ்க்கையை விட உங்களுக்கு உலக வாழ்க்கை ரொம்ப கவலையா இருக்கு. நாளைய தினத்தை குறித்து நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க. ஆண்டவர் சொல்றார், நீ அதை விடு. நீ அவனுடைய வசனத்தை தியானம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஆவிக்குரிய வாழ்க்கையை வளரு, பரிசுத்தமாயிரு, பயபக்தியாயிரு. அதை தூர தள்ளிட்டு அப்படி இருந்தா போதுமா, சாப்பாடு வந்துருமா, அப்படி இருந்தா போதுமா, தேவை சந்திக்கப்பட்டுருமா, அப்படி இருந்தா போதுமா, இந்த பிள்ளைகளை படிக்க வச்சிட முடியுமா, அப்படியே பைபிளும் கையுமா ஜெபமாட்டே இருந்துட்டா ஆமென் ஸ்தோத்திரம் போதுமா, இந்த பிள்ளைகளை கட்டி கொடுத்துட முடியுமா, அல்லது ஒரு வீடு வாசல் வாங்கிருந்தா முடியுமா, நம்ம பிரயாசப்பட்டா தானே நடக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அம்மே உன் கவலையெல்லாம் என் மேல வச்சிரு. நீ தேவையானது ஒன்னே, நீ அதை தேடு, பின்பு இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். நீ ஒன்றும் இல்லாமல் போக மாட்டேன். உன் பிள்ளை ஒன்றும் அப்படி தெருந்தனியமா போயிடாது. உன் பிள்ளை ஒன்று நீ ஆண்டவரை தேடி போனதுனால, நீ ஆண்டவர்னே நீ வாழ்ந்தனால உன் பிள்ளை ஒன்றும் இல்லாமல் போயிடாது. அதை நான் வளர்ப்பேன். நீ எனக்குரியதை நீ தேடும் பொழுது உனக்குரியதை நான் பார்த்துக்கிடுவேன். அதை பற்றி நீ கவலைப்படாதன்னு கர்த்தர் சொல்றான். கர்த்தர் எவ்வளவு சொன்னாலும் இன்னைக்கு நமக்கு இது அவரை மிஞ்சின கவலை. நம்ம வாழ்க்கையில அவரை விட நம்ம ரொம்ப ஜாஸ்தியா கவலைப்பட்டு தான் நிறைய பிரச்சனைகள்ல நாம் சிக்கிக் கொள்கிறோம். நிறைய பிரச்சனைகளை நாமே இழுத்து கொள்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அதிகமா கவலைப்பட்டுட்டோம், ரொம்ப கவலைப்பட்டுட்டோம். உங்க கவலை தான் உங்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் நிறைய தீவினைகளை உங்களுக்கு கொண்டு வருது. நாமே இழுத்து கொள்வோம். அதற்கு பிறகு ஆண்டவர்கிட்ட மன்றாடும், ஆண்டவரே இந்த சூழ்நிலையை மாற்றும், ஆண்டவரே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த நிலைமை எனக்கு மாற்றும், எனக்கு விடுதலையை தாருன்னு சொல்லி மறுபடியும் அதைத்தான் நம்ம சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட அழுதுட்டு இருப்போம். நமக்கு பெரிய பிரச்சனையே இம்மைக்குரியதா மாறிடுச்சு. அதனால தான் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை கடந்த 4 மாசமா நம்முடைய எதிர்பார்ப்பு என்கிற தலைப்பில் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால் ஏன் தெரியுமா? இனியும் நீங்கள் இம்மைக்குரியதை நினச்சே நீங்கள் கவலைப்பட்டு நீங்கள் அப்படியே இருக்கிறத நான் விரும்பலை. நீங்கள் தேட வேண்டியதை தேடி பாருங்க. நீங்கள் கவலைப்பட்டு இத்தனை வருஷமாக கவலைப்பட்டதெல்லாம் உங்களுக்காக கவலைப்பட்டு உங்களை தேடி வரும். ஒரே ஒரு அல்லேலியா வந்துச்சு. சத்தமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஆமென். உங்க கவலைகள் எல்லாம் யார் மேல வச்சிருங்க? கர்த்தர் மேல வச்சிருங்க. சரி, கடைசியா நம்ம தியானம் பண்ணது அதே வரிசையில நம்ம பார்க்கும்போது ஆதி அப்போஸ்தல காலத்து சபை உபத்திரவத்திலும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தோடு இருந்தார்கள். ஒரு ஆவிக்குரிய பிள்ளையோடு தான், மேலானதை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளையால தான் உபத்திரவத்தின் நடுவில் சந்தோஷமா இருக்க முடியும். இன்னைக்கு ஆகாரம் இல்லை, இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைனாலும் சந்தோஷம் வருமா? உண்மையிலே உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்க அழைப்பு
எதிர்பார்ப்பு, உங்களுடைய தரிசனம், உங்க நோக்கம் எல்லாம் பரலோக ராஜ்யமாகவும் ஆண்டவராகவும் இருப்பாருன்னு சொன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஆகாரம் இல்லைன்னா கூட உங்களுக்கு கவலை இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. அதை கர்த்தர் பார்த்துக்கிடுவாருன்னு சொல்லுவீங்க. அதை கர்த்தர் தருவார். அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு என்னத்தை சாப்பிடுவோன்னு கேட்பாங்க வீட்டில், அதை ஆண்டவர் பார்த்துடுவார். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாக்கெட்டில் பணம் இருக்கும்போது சந்தோஷம், பணம் இல்லைன்னா சந்தோஷம் வரலையா? அப்படின்னா தரிசனம் திசை மாறி இருக்குன்னு அர்த்தம். வாழ்ந்திருக்கவும் தெரியும் எனக்கு, அப்போஸ்தலர்கள் நமக்கு சொல்றாங்க பாருங்க, தாழ்ந்திருக்கவும் தெரியும். நான் வாழ்ந்திருந்தாலும் சந்தோஷமா இருப்பேன், தாழ்ந்திருக்கும் போது நான் சந்தோஷமா தான் இருப்பேன். என் சந்தோஷத்தை இந்த உலக பொருளாதாரம் தீர்மானிக்க முடியாது, பணம் தீர்மானிக்க முடியாது. சந்தோஷமான சூழ்நிலைகள் நிலவும் போது மட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு ஒரு போராட்டம், எனக்கு ஒரு பிரச்சனை, நான் துக்கத்தில் வாடிடுவேன், நான் சோர்ந்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கிடுவேன், நான் முறுமுறுத்துருவேன், நான் தூஷித்துருவேன் அப்படின்னு சொன்னா அவன் உங்க எதிர்பார்ப்பு வேறன்னு அர்த்தம். நீங்க எதிர்பார்த்து வந்ததே வேற. நீங்க ஆண்டவரை எதிர்பார்த்து வரல, ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்கும் எதிர்பார்த்து வந்ததுனால தான் நீங்க நினைச்சது கிடைக்காததுனால உங்களுக்கு துக்கம் வந்துடுது. நீங்க கர்த்தரை எதிர்பார்த்து வந்தவர்களா இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நீங்க கர்த்தருக்குள் சந்தோஷமா தான் இருப்பீர்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? அப்போஸ்தலர் சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. எப்பொழுதுங்கிற வார்த்தை நோட் பண்ணணும். பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோ மோசமோ எந்த சூழ்நிலையும் அதுதான் எப்பொழுதும். எப்பொழுதும் சந்தோஷமா தான் இருக்கணும். ஆவிக்குரிய பிள்ளை மூஞ்சில எப்பொழுதும் ஒரு சிரித்த முகம் இருந்துகிட்டே தான் இருக்கணும். இன்னைக்கு வீட்டில் பயங்கரமான நெருக்கம், ஆனாலும் நம்ம முகங்கள் எப்படி இருக்கணும்? மலர்ந்து இருக்கணும். நம்மளை பார்க்குறவங்க சொல்லணும், அவங்களுக்கு என்ன, என்னப்பா எங்களை பார்த்து சொல்லுவாங்க, அவியலுக்கு என்ன, அல்லேலூயா, நல்ல வெள்ளையும் சொல்லியமா இருக்கேன் அதே மாதிரி சொல்லணும். அது ஒரு ஆசீர்வாதம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெளியில துக்க முகத்தோடு தெரியக்கூடாது, வெளியில சோகத்தோடு தெரியக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே தான் சொல்லியிருக்கிறார். ஆமென். நீ உபவாசம் இருக்கும்போது கூட உன் தலையில் நல்லா எண்ணெய் வச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இரு. உன்னை பார்க்குறவன் என்ன சொல்லக்கூடாது, உபவாசம் இருக்கிறீங்களோன்னு கேட்கக்கூடாது. நீ அநேகர் உபவாசம் இருக்கிறது எதுக்கு தான்? 4 பேர் கேட்கறதுக்கு தான். நம்மளை பார்த்தோன்னே கேட்குற மாதிரி நம்ம தோற்றமே காட்டி கொடுத்துரும். இனி வரக்கூடிய நாட்கள்லாம் பார்த்தீங்க, இப்போ லென்த் டேஸ் இல்லையா? இப்போ லென்த் டேஸ்னால நிறைய பேர் இப்போ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ தெரியல, நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம். அப்படி ஒரு வெளி வேஷம் நமக்கு ஆக்டிங், ஆண்டவர் ஆக்டிங்கை விரும்ப மாட்டார். நிறைய பேர் தலையில் எண்ணெய் வைக்க மாட்டாவ. பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் இறைச்சி மீன் சாப்பிட மாட்டாவ, கஞ்சி குடிப்பாவ. ஏன் தெரியுமா? இயேசுநாதர், ஆமென் ஸ்தோத்திரம், இயேசுநாதர் என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில் அடிச்சிட்டாங்கங்கிற துக்கம், அடிக்க போகிறாங்க அப்படிங்கிற துக்கத்தை இப்போமே என்ன பண்ணுவாவிய, ரொம்ப துக்கப்படுவா. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி துக்கப்பட சொன்னாரா? இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. சீசர்களை பார்த்து கேட்குறாங்க, உம்முடைய சீசர்கள் என்ன பண்ணுறதில்ல, உபவாசிக்க மாட்டார்களோ? நாங்கள் வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கிறோம், 3 முறை உபவாசிக்கிறோம், உம்முடைய சீசர்கள் உபவாசிக்கிறதே இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், ஏவா மணவாளன் இருக்கும்போது மணவாளன் ஃப்ரெண்ட்ஸு, இப்போ கல்யாணம் மாப்பிள்ளைக்கு நண்பர்கள். மாப்பிள்ளை இருக்கும்போது பசியோட இருப்பான், பட்னியோட கிடப்பான், பார்ட்டி வச்சு கொண்டாட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. அதே மாதிரி நான் மணவாளன் இருக்கிறேன், மணவாளன் இருக்கும்போது மணவாள தோழர்கள் பசியாக எதுக்கு இருக்கணும்? அதான் என் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, அவங்க புசித்து குடித்து நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க அப்படி சொன்னார். கரங்களை இல்லையா சொல்லுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ கவனிங்க, ஸ்தோத்திரம், மகிழ்ந்து களி கூறுங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஆமென் ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியோடு இருங்க. இன்னைக்கு என்ன பண்ணுவேன்னே தெரியலையா, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. ஒருவேளை
நீங்கள் அமேன் ஸ்தோத்திரம் எதிர்பார்த்துருக்கலாம், எப்படியும் கர்த்தர் என்னை காப்பாற்றிடுவார், எப்படியும் தப்பிச்சுடுவார், நடக்காமல் கூட போகலாம். நீங்கள் பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணாரு, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருங்க, சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக தான் இருந்தேன். என்ன ஒரு ஆள் வந்து கேட்காத கேள்வி கேட்டான், என் முகம்லாம் என்ன ஆகி போச்சு, சோர்ந்து போயிட்டேன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் தோணும். என் ஞாபகம் தான் உடனே வரும். அல்ல இல்லையா சொல்லுங்க, யார் ஞாபகம் தான் வரும்? முதல்ல உங்கள் பாஸ்டர் ஞாபகம் தான் வரும். இன்னைக்கு தானே பிரசங்கம் பண்ணார் பெரிய இவர் மாதிரி. அவர் சொன்னதை கேட்டேன், இன்னும் அவமானப்பட்டாச்சு. அந்த அவமானத்தையும் சந்தோஷமா என்னங்க, ஆமென் ஆமென், சந்தோஷமா என்னங்க, எல்லாத்தையும் சந்தோஷமா என்னங்க. கர்த்தர் சீக்கிரமே உங்க சூழ்நிலைகளை மாற்றுவார். அப்பவும் சந்தோஷமா இருங்க. ஆமென். கர்த்தர் நல்ல ஒரு ஆண்டு நாம மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது உபத்திரவத்திலும் இவர்கள் கர்த்தருடைய வசனத்தை பின்பற்றுறவர்களாக இருந்தார்கள் சொல்லி பார்த்தோம். இதுல பிலிப்பியர் 4:9 ஒரு தடவை வாசிச்சிருங்க அந்த வசனத்தை. பிலிப்பியர் 4 அதனுடைய 9 வசனம். பார்த்தீங்களா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னிடத்தில் கண்டும் கேட்டும் அடைந்தும் இருக்கிறவைகள் எவைகள், என்னென்னலாம் என்கிட்ட நீங்க பார்த்து கேட்டு அடைஞ்சு இருக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, செய்யுங்கள், கை கொள்ளுங்கன்னு சொல்றார். ஹலோ, என்ன சொல்றாரு? கை கொள்ளுங்க, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து நம்ம தியானிக்கிறதான வார்த்தை அந்த 1 தெசலோனிக்கேயர் 1:6 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 1. நல்லா கவனிக்கணும். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி, நல்லா கையை உயர்த்துகிற அல்லேலூயா சொல்லுங்க. எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி, முதல்ல அது பார்த்தோம். உபத்திரவத்தின் நடுவிலும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷத்தோடு திருவசனத்தை பின்பற்றுகிறவர்களும். ஒன்று, திருவசனத்தை எப்போ? உபத்திரவத்தின் நடுவில். உபத்திரவத்தின் நடுவில் திருவசனத்தை பின்பற்றுறவர்களா இருக்கணும். அது கொஞ்சம் கடினமான சூழ்நிலை தான். சந்தோஷமா இருக்கும்போது அவனுடைய வசனங்களை பின்பற்றுறதுக்கு நமக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும். இன்னும் வசனங்களை வாசிப்போம், தியானம் பண்ணும், ஆண்டவருக்காக அதை செய்யணும் இதை செய்யணும்னு ஒரு எண்ணம் வரும். ஏன்னா கர்த்தர் என்னை இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறார் சொல்லுங்க? கர்த்தர் என்னை இப்போ ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறார். கர்த்தர் என்னை இப்போ மேன்மைப்படுத்திட்டு இருக்கிறார். கர்த்தர் என்ன உயர்த்திட்டு இருக்கிறாருங்கும் போது அவனுடைய வார்த்தைகளை தேடி தேடி வாசிக்கிறதுக்கும் தியானம் பண்றதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஒரு உபத்திரவம் வரும்போது ஒரு வசனத்தை கை கொள்றதுங்கிறது ரொம்ப கடினமா இருக்கும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சந்தோஷமா இருக்கும்போது வசனத்தை கை கொண்டுடலாம். உபத்திரவத்தின் நடுவில் வசனத்தை கை கொள்றதுங்கிறது கூடாத காரியம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க இந்த ஒரு வசனத்தை நீங்க வாசிச்சிருக்கீங்க, தியானம் பண்ணிருக்கீங்க, அந்த வசனத்தின்படி நீங்க வாழணும்னு சொல்லி நீங்க நினைக்கும் போது ஸ்தோத்திரம், ஒரு உபத்திரவத்தில் இருக்கிறீங்கன்னு வைங்க. அந்த நேரத்தில் உடனே ஒரு சத்தம் உங்க காதுல கேட்கும். என்ன சத்தம் கேட்கும் தெரியுமா? நீ இவ்வளோ பரிசுத்தமா இருந்து என்ன பிரயோஜனம்? நீ இந்த வசனத்தை கை கொண்டு என்ன பிரயோஜனம்? நீ இந்த உபதேசத்தை கை கொண்டு என்ன பிரயோஜனம்? உனக்கு இந்த சூழ்நிலையிலும் உனக்கு இப்படி வருது கேட்குதா? இந்த வசனத்தை நீ கை கொள்ளணுமா? இந்த சூழ்நிலையிலும் நீ ஆண்டுடைய வார்த்தையை நீ கை கொள்ளணுமா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அவன் எப்போ உபத்திரவத்தின் நடுவில் வசனத்தை கை கொள்றது நிறைய பேர் தளர்த்துருவாங்க. யோபு துன்பத்தில் இருக்கும்போது அவனுடைய மனைவி சொன்னா, என்ன சொன்னா? இன்னுமா உம்முடைய உத்தமத்தில் நீர் உறுதியா இருக்கிறீர், தேவனை தூசித்து ஜீவனை விடும். இன்னுமா இதே சத்தம் கேட்கும். இதே சத்தம் நீங்களும் துன்பத்தில் இருக்கும்போது ஒரு வசனத்தை உத்தமத்தில் நீங்க கை கொண்டுட்டு இருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஸ்தோத்திரம், நீங்க ஒரு உபத்திரவத்தில் இருக்கும் போதும் நீங்க தினமும் ஜெபிக்கிற உங்க ஜெப நேரத்தில் நீங்க ஜெபிக்கிறதுக்கு போய் முழங்கால் போடும்போது ஒரு சத்தம் உங்களுக்குள்ளே கேட்கும், செவம் பண்ணி என்னத்துக்குன்னு. அல்லேலூயா.
ஏன்னா நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க? கடுமையான உபத்திரம். அதான் மனைவி சொன்னா இல்லையா, யோபின் மனைவி, இன்னுமா உம்முடைய உத்தமத்தில் நீர் உறுதியா இருக்கிறீர். இதே சத்தம் நமக்கும் கேட்கும். ஜெபம் பண்ண போய் முழங்கால் போட்டிருப்போம், கடுமையான சூழ்நிலை இருக்கும், நெருக்கமா இருக்கும், பிரச்சனையா இருக்கும், பாடா இருக்கும், கண்ணீரோடு தான் போய் முழங்கால் போடுவோம். நம்முடைய ஜெப நேரம் அது. ஜெப நேரத்தில் ஜெபம் பண்ண முழங்கால் போடும்போது ஒரு சத்தம் நமக்குள்ளே கேட்கும், நீ ஜெபம் பண்ணி என்னத்தை கிழிச்ச அப்படி கேட்கும். அது இல்லையா சொல்லுங்க, புரியுதா? நீ இவ்வளவு வருஷம் ஜெபம் பண்ணியா, என்ன நடந்துச்சு உனக்கு? நீ இவ்வளவு வருஷம் நீ பயங்கரமா ஜெபம் பண்ணியப்பா, உனக்கு என்ன நடந்துச்சு? இன்னுமா நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்க? யோபின் மனைவி சொன்னது போல கேட்கும், இன்னுமா அப்படிக்கும். உடனே 1 மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபம் 10 நிமிஷத்துல எஞ்சி போயிடும். இது வரைக்கும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்போம். அந்த சத்தம் கேட்டவொன்னு நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, அன்னைக்கு 10 நிமிஷம் தான் ஜெபம். ஜெபம் ஓடாது. ஜெபமே என்னம்மா நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே எந்திரிச்சு போயிடும். சரி, பைபிள் தியானம் பண்ணணுமே, ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனா இருக்கணுமேன்னு சொல்லி பைபிள் எடுத்து தியானம் பண்ணிட்டு இருந்தா, ஆமா வந்துட்டாரு அப்படின்னு சத்தம் கேட்கும். அல்ல இல்லையா சொல்லுங்க, எப்படி சத்தம் கேட்கும்? ஆமா, பெரிய பரிசுத்தவான் இவர் பைபிள் எடுத்து வாசித்து தியானம் பண்ணி தான் இவர் எல்லா காரியத்தையும் சூழ்நிலைகளையும் மாத்திட்டாரு. நீ பைபிள் தியானிச்சு என்ன பிரயோஜனம் உனக்கு? உன் வாழ்க்கையே தலைகீழா இருக்கு. இப்படி ஒரு சத்தம் கேட்கும். ஹலோ, கேட்டிருக்குதா? எனக்கெல்லாம் பரிசுத்தவான்களா இருக்கே போலப்பா, உங்களுக்கெல்லாம் கேட்டதே இல்லை. எனக்கு கேட்டிருக்குப்பா. அல்லேலூயா, கேட்டிருக்கு. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அந்த சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை என்ன பண்ணணும் தெரியுமா? அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லணும். அப்பாலே போ சாத்தானே. நான் ஜெபம் பண்றது எனக்கு அந்த சூழ்நிலை மாறிடும், இந்த சூழ்நிலை மாறிடும், அது நடந்துடும், இது நடந்துடும் ஜெபிக்கல பிசாசே. நான் என் கர்த்தரோடு பேசுகிறதற்காக ஜெபிக்கிறேன். யோபு சொன்னா பாத்தீங்களா, தேவனிடத்தின் நன்மையை பெற்று நாம் தீமையும் பெற வேண்டாமோ? நான் நன்மை பெற்ற போதும் ஜெபிப்பேன், தீமையில இருக்கும் போது நான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபிக்கிறது எனக்கும் ஆண்டவருக்கு இடையில இருக்கிற உறவு. அது எனக்கு நல்லது நடக்கலன்னா ஜெபத்தை நான் விட்டுட்டேன்னு சொன்னா நான் எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதியா இருப்பேன். அப்போ எனக்கு நல்லது செஞ்சா மட்டும் தான் நான் ஜெபம் பண்ணுவேனா? அவர் எனக்கு நல்லது செய்யலன்னு சொன்னா நான் ஜெபம் பண்ண மாட்டேனா? அப்ப நான் சந்தர்ப்பவாதி தானே. எனக்கு நல்லதா நடந்துட்டு இருக்கும்போது மட்டும்தான் நான் பைபிளும் கையுமா திரிவேனா? எனக்கு தீமை நடக்கும் போது பைபிளை தூக்கி தூர வச்சிருவேனா? அப்படின்னா அந்த பைபிளை தூக்குனது எதுக்கு? அப்படின்னா அந்த ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்னா எதுக்கு? ஏதோ ஒண்ணு எனக்கு கிடைச்சதுனால தானே நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு கிடைக்கலன்னா விட்டுருவியா? அப்ப அது உண்மையான அன்பா? சொல்லுங்க வாயை திறந்து, அது உண்மையான அன்பா? உண்மையான அன்பா இல்ல. உண்மையான அன்புனா சந்தோஷமா இருக்கும் போதும் சரி, துக்கத்தில் இருக்கும் போதும் சரி, நான் செய்கிறதை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். நான் ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணிருக்கேன். யோபு சொல்றாரு, என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணின பின்பு ஒரு ஸ்திரீயின் நினைவாய், கன்னிகையின் நினைவாய் நான் இருப்பது எப்படி? அல்லேலூயா. ஏன் யோபு அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், நண்பர்கள் வந்து சொல்றாங்க, உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு சொன்னா நீ ஏதோ பாவம் பண்ணிருக்கப்பா. அல்லேலூயா. நீ ஏதோ பாவம் செஞ்சிருக்க, ஆண்டவருக்கு விரோதமா பயங்கரமான பாவம் செஞ்சிருக்க, உன் கண்ணால நீ காணக்கூடாதெல்லாம் பார்த்துருக்க. அப்பதான் அந்த மன்னன் சொல்றான், இல்லப்பா நான் அந்த கண்ணோடு உடன்படிக்கை பண்ணினவன், நான் ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ண கண்ணு இந்த கண்ணு. அன்னைக்கு நல்லா இருக்கும்போதே உடன்படிக்கை பண்ணினேன், இப்பவும் அந்த உடன்படிக்கையை காத்து வரேன். எப்படி நான் அதை மீறுவேன்? மீறவே மாட்டேன். அப்ப உபத்திரவத்தின் நடுவிலும் ஆண்டவருடைய வசனத்தை நீங்க கை கொண்டு வரீங்களா? உபத்திரவத்தின் நடுவிலும் உடன்படிக்கையில உண்மையா இருக்கீங்களா? உபத்திரவத்தின் நடுவிலும் உத்தமத்துல உறுதியா இருக்கீங்களா? அங்க நோட் பண்ணணும், கவனிக்க வேண்டிய விஷயம் அது. ஏன் தெரியுமா? அங்கதான் நிறைய பேர் தளர்ந்துடுறீங்க. உபத்திரவத்தின் நடுவில் தான் நிறைய பேர் பின்வாங்குறீங்க, உடன்படிக்கையில இருந்து பின்வாங்குறீங்க. தொலைக்காட்சி டிவி பார்க்க மாட்டேன்னு சொல்லி சிலர் பொருத்தனை பண்ணிருப்பீங்க, சிலர் தீர்மானம் எடுத்திருப்பீங்க, திரைப்படம் பார்க்க மாட்டேன்,
திரைப்பட காட்சிகள் நான் பார்க்க மாட்டேன் உபத்திரமே ஸ்தோத்திரம் தீர்மானம் எடுத்திருப்பீங்க. ஒரு கடுமையான உபத்திரம் உங்களுக்கு வந்திருக்கு. அந்த நேரத்தில் உங்க வீட்டில் ரட்சிக்கப்படாத நபர் ஒரு திரைப்படம் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நீங்க அப்படி அந்த சைடு போகும்போது பார்த்துட்டு போறீங்க. அவன் சார் நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுன உடனே இன்னொரு சத்தம் கேட்கும். என்ன சத்தம் கேட்க தெரியுமா? ஆமா, இவரு படம்லாம் பார்க்க மாட்டாராம், ஆனா இவருக்கு நிலைமையோ தலைகீழ இருக்கு. ஹலோ, கேட்டிருக்கா கேட்கலையா? சொல்லுங்க, கேட்டிருக்கா கேட்கலையா? கேட்டிருக்கு. இவரு படம் பார்க்க மாட்டாரா, இவரு செல்லு நோண்ட மாட்டாரா, ஆனா இவருக்கு சூழ்நிலையோ அப்படி இப்படி. இன்னொரு சதம் கேட்கும், இன்னொன்று மறுபடியும் கேட்கும். உட்காந்து பாரு, பண்ணல. அவர் உன்னை இந்த அளவுக்கு பண்ணார்ல, எப்படி அவருக்காண்டி நீ இவ்வளோ தியாகம் பண்ணி நீ படம் பார்க்காம இருந்த, அவருக்காக நீ இவ்வளோ தியாகம் பண்ணி இந்த செல்ஃபோனெல்லாம் நோண்டாமல் வாங்காமல் இருந்த. ஆமென். உனக்கு என்ன எல்லாம் அப்படியே உனக்கு சாதகமாக மாறிட்டோ, எல்லா சூழ்நிலையும் உனக்கு அனுகூலமாக மாறிட்டோ. அவருக்காக தியாகம் பண்ணி இந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் நீ செய்யாமல் இருந்த, இந்த போதை வஸ்தெல்லாம் நீ ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருந்த, உனக்கு எல்லாம் நீ நினைச்ச மாதிரி நடந்துட்டோ. பிடி செய் பாரு. அப்பதான் அவருக்கு கோவம் வரும். கோவம் பண்ணிட்டு அவரு, இது யார் பண்ற வேலை? சொல்லுங்க, வாயை திறந்து. பிசாசனா கொம்பு வச்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களோ? பிசாசு சொல்றதுன்னா கொம்பு வச்சுட்டு வந்து சொல்லுவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? கொம்பு வச்சுட்டு வந்து சுத்திர பல்லு பெரிய பல்லோட வந்து நின்றுட்டு மகளே அப்படி பேசுவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது திரைப்படத்தில் தான் அதெல்லாம் நடக்கும். ரியல் லைஃப்ல உங்க சிந்தனை மண்டலத்தில் பிசாசு போராடுவான். உங்க சிந்தனை மண்டலம் தான் அவனுடைய பிளே கிரவுண்ட். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். யாருனால் சோதிக்கப்படும்படி? பிசாசினால் சோதிக்கப்படும்படி. அங்க பிசாசு அவரையே விட்டு வைக்கல, உங்களை விடுவானா? ஹலோ, அவரையே விட்டு வைக்கல, அவர்கிட்டயே போராடுறான். இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும். கல்லை பார்க்குறாரு, பசி கொடுற பசி. ஒரு கல்லை பார்த்தா அப்பமா தெரியுது. நம்ம தான் தேவனுடைய குமாரனாச்சே, நம்ம ஏன் பசியோடு இருக்கணும்? அவருக்கு என்ன வருது? அப்படிதான் பிசாசு சோதிப்பான். நீங்க ஜீசஸ் ஃபிலிமில் பார்க்கும்போது அவர் கருத்த உருவம் பிசாசு பூரா கறி பூசி விட்டுருக்க ஒரு மனுஷனை பாவம் வந்தாள். அல்லேலூயா. அப்படிலாம் வரமாட்டான். எல்லாத்தையும் பேசுறேன். சிந்தனையில போராடுவான். இப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் நினைச்சாருன்னா அவர் பசியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். நினைச்சதை எடுத்து அப்பமாக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. இப்போ அவர் மனுஷனா வந்திருக்கனால மனுஷனுக்குரிய பசியை அனுபவிச்சுதான் ஆகணும். ஒரு மனுஷனா வந்தா, மனுஷனை மீட்க மனுஷனா வந்தா, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் பசியில இருந்தா இந்த மாதிரி ஏதாவது பண்ணி சாப்பிட முடியுமா? கல்ல அப்பமாக்கி சாப்பிட முடியுமா? சொல்லுங்க, வாயை திறந்து. உருண்டை கல்ல மாம்பழமாக்கி சாப்பிட முடியுமா? முடியாது. பசியில தான் இருக்கணும். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆமென் ஸ்தோத்திரம். அந்த யோசனையை கண்டுபிடிக்கிறார். இது சாத்தானுடைய யோசனை, பிசாசு. அப்ப என்ன சொல்றாரு? மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அந்த இடத்த தாண்டிட்டார். இன்னும் போராட்டம், சிந்தனையில போராட்டம். 3 போராட்டம் வந்துச்சு. 3ஐயும் ஜெயிச்சு கடைசியில் சொன்னார், அப்பாலே போ சாத்தானை, யார்கிட்ட போராடுறேன் போன்னாரு, ஓடிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. இதே போலதான் இன்னைக்கு நம்ம கூட பிசாசு போராடுவான். நீங்க உடன்படிக்கை பண்ணிருப்பீங்க, ஆண்டவரோட இந்தந்த காரியங்கள்லாம் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இந்தந்த காரியங்கள்லாம் நான் செய்ய மாட்டேன், பேச மாட்டேன்ப்பா, இதை பார்க்க மாட்டேன்ப்பா, அங்கே போக மாட்டேன்ப்பா, அங்கே வரமாட்டேன்ப்பா, நான் பரிசுத்தமாக இருப்பேன்ப்பா. உடன்படிக்கை பண்ணியிருப்பீங்க. வசனத்தை கை கொண்டு வாசித்து தியானம் பண்ணி ஒவ்வொரு காரியங்களாக நீங்கள் ஆண்டவரோடு என்ன பண்ணியிருப்பீங்க? ஒப்புரவாயிருப்பீங்க. இப்போ துன்பம் வரும்போது தான் அந்த நீங்கள் எடுத்த தீர்மானம் சோதிக்கப்படும். உங்களுக்கு சூழ்நிலை சாதகமான சூழ்நிலை இருக்கிற வரைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம், நம்ம பண்ணியிருக்கிற உடன்படிக்கையை ஒப்பந்தத்தை கை கொள்வது ஈஸி. நம்ம ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆண்டவரோடு வசனத்தை கை கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? அவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு ஜீவிக்கிறது சுமூகமான சூழ்நிலை, அது ஈஸி. ஆனா அது எப்போ உண்மையில தான் நீ தீர்மானம் எடுத்திருக்கிறியாங்கிறது எப்போ தெரியும் தெரியுமா? ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு தங்கம் நெருப்புல போடப்படும் போதுதான் அது தங்கமா இல்லது தங்கம் முலாம் பூசப்பட்டதான் தெரிகிறது போல, உபத்திரவத்தின் நடுவில் உன்னை ஒப்பு கொடுக்கப்படும் பொழுதுதான், உபத்திரவத்தின் ஊடாய் நீ நடத்தப்படும் போதுதான் ஆமென் நீ எடுத்த தீர்மானம் உண்மையான தீர்மானமா இல்ல அது பொய்யான்னு சொல்லி தெரியும். ஸோ உபத்திரவம்ங்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ஒரு ஆசான், ஒரு டீச்சர். நம்மளை சுத்த பொண்ணா மாத்துறதுக்கு ஆண்டவர் கையாளுகிற ஒரு பாடமுறை தான் உபத்திரவம். ஸோ அது எல்லாருக்கும் அவசியமானதால் அப்படின்னு வசனம் என்ன பண்ணுது? சொல்லுது. அது அவசியம், அத்தியாவசியம். அந்த உபத்திரவத்தின்
உபத்திரவத்தின் நடுவிலும் வசனத்தை கை கொள்ளணும். எடுத்த தீர்மானத்தை விடக்கூடாது, பின்வாங்க கூடாது. வசனத்தை கை கொள்ளணும், வார்த்தையை கை கொள்ளணும், ஜெபத்தை விட்டுறக்கூடாது, ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கையை விட்டுறக்கூடாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காரணம் என்னன்னா, உபத்திரவம் பின்வாங்க பண்ணும். அதை குறித்து நம்ம போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். ஸ்தோத்திரம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு கடுமையான ஒரு உபத்திரவ காலம் வருது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை குறித்து நம்ம பார்த்தோம், அப்படிதானே? ஸ்தோத்திரம். எடுத்து வாசிங்க, 9:10 வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 24, 9-10 சீக்கிரமா. அப்பொழுது உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். கரங்களை உயர்த்தலே சொல்லுங்க. எந்த நாட்களில்? ஆண்டவருடைய வருகைக்கு உண்டான அடையாளம். சீசர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே நீ எப்போ வருவீங்க? நீங்கள் வரும்போது அல்லது இந்த உலகம் அழியும் போது, உலகத்தின் முடிவு, ஆமாம், அதனுடைய என்ன பண்ணுங்க அடையாளத்தை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் வரிசையாக சொல்லிட்டு வரும்போது அந்த ஸ்தோத்திர அடையாளங்களில் ஒன்று சொல்றாரு. ஒரு தடவை கூட வாசிங்க. அப்பொழுது சரி, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்துன்னு சொல்லியிருக்கு. யாரை? உங்களைன்னு சொன்னார். யாரை சொன்னார்? அப்போ உலகத்தார சொல்லலை. உலகத்துக்கு உபத்திரம் கிடையாது. ஹலோ ஹலோ யாரை பார்த்து சொன்னார்? சீசர்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கார். சரியா? சீசர்கள் தானே கேள்வி கேட்டாங்க, சீசர்களுக்கு தான் சொல்றாரு. அப்போ ஆவிக்குரியவர்களுக்கு தான் உபத்திரம், உலகத்துக்கு உபத்திரம் கிடையாது. அப்போ என்ன உபத்திரம் வரும்னு சொன்னா, ஆவிக்குரிய உபத்திரவம் தான் வரும். ஆவிக்குரிய உபத்திரவம் தான் வரும். கொலையும் செய்வார்கள் சொல்லியிருக்கு. என்ன கொலை? ஆத்துமா ரட்சிப்பை கொலை செய்வார்கள். இந்த உபத்திரவம் வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? ஆவிக்குரிய உபத்திரவம் நிறைய இடறிடுவாங்க. வசனம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? 19ஆம் வசனம் வாசிங்க. 19 அதே அதிகாரத்தில் 19. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. அல்லேலூயா. கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொன்னால் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், தாய்மார் ஐயோ பாவம் நல்ல வேலைப்பா, நான் இப்பவுமே பிள்ளை பார்த்து வளர்த்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேளோ. அதை சொல்லலை, அதை சொல்லலை. கர்ப்பவதின்னு சொன்னால் சபையை ரட்சிப்புக்குள்ளே நடத்தாமல் இருக்கிற பாரம்பரிய சபைகள். பாரம்பரிய சபை இருக்கு இல்லையா? ஹலோ, பாரம்பரிய சபைன்னு பேரை சொல்லணுமா? பேரை சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. ஆமென். பேர் சொல்லாமலே நமக்கு பாரம்பரிய சபைன்னா தெரியும். சபையை அது வந்து கர்ப்பவதி சபை. வயிறு நிறைய என்ன இருக்கு சொல்லுங்க? பிள்ளை இருக்கு. நிறைய பாரம்பரிய சபை, நிறைய ஆத்மாக்கள் இருக்கு. போனியல்னா தெரியும், நிறையா இருக்கு. பெஞ்சு போட்டு விட்டுருக்கோம் அரிசையா. ஆனால் ரட்சிப்பு இல்லை, பிள்ளை பிறக்கலை. ரட்சிப்புங்கிறது என்னது? ரட்சிப்புங்கிறது கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறது. பிறக்க அந்த பிள்ளை பிறலை இன்னும், ஆனால் வயிறு நிறைய பிள்ளை இருக்கு. அது கர்ப்பவதி. இந்த கர்ப்பவதிக்கு அன்னைக்கு ஐயோ. சரியா? ஒன்று. ரெண்டாவது பால் கொடுக்கறது. இன்னும் இது ஒரு சபை இருக்கு, பால் கொடுக்குற சபை, ஸ்திரீ. இது என்ன சபை தெரியுமா? சுவிசேஷத்தையே அதாவது இம்மைக்குரியதையே சொல்லிட்டு இருக்கோம். ஏசு உன் கண்ணா சொன்னா இல்லையா, கண்ணீரை துடைப்பாரு, உனக்கு மூக்கு சிந்தி விடுவாரு. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரங்க. வா, இப்படியே சொல்லி 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 இயேசு உன் கடன் பாரத்தை மாற்றுவார். இயேசு உன் கால் வலியை என்ன பண்ணுவார்? நீக்குவார். உன் முதுகு தண்டு வடத்தை என்ன பண்ணுவார்? இது யார் தெரியுமா? இது பால் கொடுக்கிறது. சபையை என்ன பண்ணு? சத்தியத்துக்குள்ள நடத்தணும். சபையை பரலோக ராஜ்யத்துக்குள்ள நடத்தணும். ஆழமான சத்தியம் அப்போஸ்தலர்கள் நம்ம கட்டு தந்திருக்கிறாங்க. சத்தான ஆகாரத்தை கொடுன்னு சொல்லியிருக்கு. சத்தான ஆகாரத்தை கொடுக்காம சுவிசேஷம் ஆகிய பாலையே கொடுத்துக்கிட்டு இருந்தா தேவைதான். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்கு சுவிசேஷம் தேவை. சுவிசேஷம் சொல்லணும். ஒரு இவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷம் சொல்லலாம், இந்த வார்த்தைகளை சொல்லலாம். ஆனா சபைக்கு இது சொல்லிட்டு இருந்தா இது என்னைக்கு பலன் அடைகிறது? சபைக்கு சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருந்தா இது என்னைக்கு ஆவியில வளர்றது? இது என்னைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுறது? அதனால சபையில ஆமென், ஸ்தோத்திரம், சபையில சத்தான ஆகாரம் தான் கொடுக்கப்படணும். சபையில பாலையே கொடுத்துக்கிட்டு இருந்தா அங்க எல்லாம் எப்படி இருக்கும்? எல்லாம் குழந்தையா தான் இருக்கும். அது எல்லாம் என்ன எதிர்பார்ப்படியே வரும்? ஆமே, என்ன எதிர்பார்ப்படியே கடைசி வரை இருக்கும்னா பால் பால் பால். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. பால் பாலுன்னே இருக்கும். இதுக்கு பாலையே கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அதுதான் சொல்லியிருக்கு. அந்த சபைக்கும் ஐயோ.
எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியும்? நிறைய சபையில் உபதேசம் கிடையாது. நிறைய சபைகளில் சத்தியத்தை பேச மறுக்கிறாங்க, பயப்படுறாங்க. ஏன் தெரியுமா? இது கடினமான உபதேசத்தை கேட்டால் ஜனங்கள் நிற்காது, ஓடிடும்னு பயப்படுறாங்க. ஜனங்களுக்காக என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஆமென், ஸ்தோத்திரம். அவங்கள மோட்டிவ் பண்ணி அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்க வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களே ஒரு வார காலம் முழுசும் என்ன பட்டு வருவாங்களாம்? பலவிதமான கவலையோடு சபைக்கு வருவாங்களாம். எப்படி வருவாங்களா? சொல்லுங்கள் வாயை திறந்து. பலவிதமான கவலையோடு சபைக்கு வருவாங்களாம். அதனால சபைக்கு வர்ற இடத்துல சபையிலையும் வச்சு இந்த பாஸ்டர் மாறு ஸ்தோத்திரம் அப்படி இப்படின்னு என்ன பண்ணுறாங்க? காயப்படுத்தி விட்டுடுறாங்க. ஆமென் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையா? வசனம் என்ன சொல்லுது? அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஊழியக்காரங்க இப்படி அவங்க இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி என்ன பண்ணு, புத்தி சொல்லு. சபைக்கு சொல்றார் அப்போஸ்தலர். கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி என்ன பண்ணு, புத்தி சொல்லு. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் சபையை கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லியிருக்கு. சபையை கண்டித்து உணர்த்துவார் பரிசுத்த ஆவி. சபையில கண்டிப்பு இருக்கணும், சபையில கடினமான உபதேசம் இருக்கணும், பிள்ளை வளரணும், பூரண புருஷர்கள் ஆகணும். பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக போறது யாருன்னு சொன்னா பூரண புருஷர்கள் தான். ஆவியில வளரணும். ஆவியில வளரணும்னா சத்தான ஆகாரம் வேணும். பால் கொடுக்கிறதுக்கு சுவிசேஷகர்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவங்க சுவிசேஷம் வேலை செய்வாங்க. புதிதாக ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்கு அதுக்கு சத்தான ஆகாரம் கொடுக்க முடியாது. அதுக்கு உபதேசத்தை கொடுத்தா அதுக்கு ஒன்றும் புரியாது, அது டைஜஸ்ட் ஆகாது. ஆமென் சொல்லுங்க. ஒரு குழந்தைக்கு பிரியாணி கொடுத்தா என்ன ஆகும்? லூஸ் மோஷன் ஆயிரும். அல்ல இல்லையா? சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? அது பெரிய ஆபத்தா போயிடும். அதே போல தான் ஒரு ரட்சிப்புக்குள்ள வர வேண்டிய ஒரு புதுசா ஒரு ஆத்மாவை சந்திக்கிறோம், அதுக்கு சுவிசேஷம் தான் கொடுக்கணும், அதுக்கு பால் தான் கொடுக்கணும். பால் கொடுத்து சுவிசேஷம் என்ன பண்ணணும்? அவங்க சுவிசேஷம் ஊழியம் செய்யறவங்கன்னா அவங்க ஆவிக்குரிய சபைகளில் அந்த குழந்தைய என்ன பண்ணணும்? அடுத்து சேர்த்து விடணும். அல்ல இல்லையா? சொல்லுங்க பாவம். நீ இனி போய் என்ன பண்ணு? வளர்ந்து தப்பிக்க. ஆமென் சொல்லுங்க. வளர்ந்து என்ன பண்ணிரு? தப்பிரு. அதுக்கு கடைசி வரை பாலையே கொடுத்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு கர்த்தர் சுவிசேஷகர்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஆனா சபை சத்தான ஆகாரத்தை தான் கொடுக்கணும். கடைசி வரையும் பாலையே கொடுத்துட்டு இருந்தா உங்களுக்கு ஆண்டவர் அதை தருவார், இதை தருவார், அப்படி தருவார், இப்படி தருவார், அதை மாத்துவார், இதை மாத்துவார், அப்படி இம்மைக்குரியதையே சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க இம்மைக்குரியதையும் பெற மாட்டீங்க, மறுமைக்குரியதையும் பெற மாட்டீங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு ஏன் நிறைய இடங்கள்ல இம்மைக்குரியதை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக கிடையாது. சொல்ல விரும்பல. அல்லேலூயா. அதை நான் சொல்ல விரும்பல. வேண்டாம். நமக்கு சத்தான ஆகாரம் வசனம் போதும். கையை உயர்த்தலையே சொல்லுங்க. 22ஆம் வசனம் வாசிங்க. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. சரியா? கொலை செய்வார்கள் சொல்லியிருக்கலையா? என்ன கொலை நடக்கும்னு தெரியுமா? கூடுமான வரைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் சொல்லியிருக்கு. அப்போ என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொன்னால், நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு பெரிய கொடூரம் பெரிய கொடுமைலாம் உங்களுக்கு நடக்க போகிறது கிடையாது. இனி வரக்கூடிய காலத்தில் நிறைய பேர் ரட்சிப்பில் நிற்க முடியாதபடி தன்னால் இடறி விழுவார்கள். நிறைய இடறல் வரும், ஆவிக்குரிய இடறல் வரும். அதுக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது என்னன்னு சொன்னால் ஸ்தோத்திரம் மீடியா மினிஸ்ட்ரிஸ். அல்லேலூயா. இந்த மீடியாக்களில் நிறைய ஊழியங்கள் என்று வருது இல்லையா? இதை அமீன் ஸ்தோத்திரம் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நிறைய உபதேச கோளாறுகள் வரும், நிறைய அமீன் துருபதேசங்கள் வரும், கள்ள உபதேசங்கள் வரும். அது ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இடரல் வரும்னு சொல்லியிருக்கிறார். வாசிப்போம். அதே 24 23 வாசிங்க. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் என்றும் அதோ அங்கே இருக்கிறார் என்றும். நல்ல கவனிங்க. இப்போ நம்ம உபத்திரவத்தை குறித்து பார்த்துருக்கோம். கடைசி காலத்தில் வரக்கூடிய உபத்திரவத்தை குறித்து, அதில் சபை எப்படி நிற்கணுங்கிறத குறித்து பார்த்துருக்கோம். கடைசி காலத்தில் இன்னொரு உபத்திரவம் இருக்குது. என்னன்னு சொன்னால் கிறிஸ்து அங்கே இருக்கிறார், கிறிஸ்து இங்கே இருக்கிறாருன்னு என்ன பண்ணுவாங்களாம்? சொல்லுவாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து மாம்சத்தில் வந்தபோது மட்டும்தான் ஒரு இடத்துல இருந்தார். ஹலோ,
நான் சொல்கிறேன் எத்தனை பேருக்கு புரியுது? மாம்சத்தில் மனுஷனா பிறந்து வந்தார் இல்லையா, அப்போ மட்டும்தான் பெத்லகேமில் பிறந்து வளர்ந்து அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் என்ன பண்ணார், இருந்தார். அப்போ தான் இன்னைக்கு இந்த ஊரில் இருக்கிறார். அன்னைக்கு நான் நேற்று இந்த ஊரில் இருந்தார்னு சொல்ல முடியும். இப்போ மரித்து உயிர்த்து பரிசுத்த ஆவியானவர் அனுப்பியிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், சமாரியா ஸ்திரீ இடத்துல ஆண்டவர் சொன்னார், பிதாவாகிய தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரை. இப்போ அவர் எங்கும் இருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிறார். ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்கிற எல்லா இடத்துல அவர் இருக்கிறார். 2-3 பேர் எங்கே ஒருமனப்படுகிறோ அங்கே இருக்கிறார். அப்படி இருக்கிற காலம் இது. இந்த காலத்தில் இங்கே வாங்க, இங்கே நல்ல அற்புதம் நடக்கு, அதிசயம் நடக்கு, இங்கே இயேசு இருக்காருன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா போயிடாதீங்க, வஞ்சிக்கப்பட்டுருவீங்கன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அங்கே என்ன சொல்லப்படுது, அது குறிப்பிட்ட இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இயேசு அங்கேயா இருக்காரு? இல்லை, எங்கும் இருக்கிறார். அப்படி நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் எந்த இடத்துல இருப்பார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் ஒரு ஆலயம், அந்த ஆலயத்தில் தான் வருவார், அங்கே தான் ஆசாரியர்கள்ட்ட பேசுவார், அவங்க ராஜா கிட்ட சொல்லுவாங்க, நாட்டுக்கு அறிவிப்பு கொடுக்கப்படும். புதிய ஏற்பாட்டில் அந்த ஆலயம் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் ஆலயம் கான்செப்டே நீங்களே ஆலயம் ஆயிட்டே. அல்லேலியா சொல்லுங்க. புரியலையோ? அந்த ஆலயத்தெல்லாம் இடித்து தங்க தகடெல்லாம் உருவிட்டு போயாச்சு. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி போயாச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. ஏசு சொன்னது அப்படியே நடந்துச்சு. இப்போ ஆலயம்லாம் கிடையாது. இப்போ ஏசு அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார்லாம் கிடையாது. எல்லா விசுவாசிக்க உள்ள இருக்கிறார். ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை ஆராதிக்கிற விசுவாச பிள்ளைகள் தான் தேவனுடைய ஆலயம், அங்கே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் எங்கள் சபைக்கு வாருங்கள், இயேசு இங்கே இருக்கிறார், இங்கே நல்ல அற்புதம் நடக்குது, இங்கே பயங்கர அதிசயம் நடக்குது, இயேசு இங்கே இருக்கிறார், இயேசு அங்கே இருக்கிறான்னு சொன்னால் போயிடாத, நீ வஞ்சிக்கப்பட்டுருவ. ஏன்னு சொன்னால் நீ ஒரு குறிப்பிட்ட இடத்த நம்பி என்ன பண்ணுற, நீ போகிற. அப்போ உபதேசம் குழம்பியாச்சு. இப்படி ஒரு இடரல் வரும். இதனாலே நிறைய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களாம், கூட்டத்தை தேடி தேடி ஓடுவாங்களாம். எங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, அல்லேலூயா அப்படின்னு சொல்லி அதை தேடி தேடி பிரம்மாண்டத்தை தேடி ஜனங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கும், ஓட ஆரம்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து 24ஆம் வசனம் வாசிங்க. ஏனெனில் நல்லா கவனிக்கிற உபத்திரவத்தை குறித்தானே சொன்னார். கடைசி நாளில் உபத்திரவம் வரும்னு சொன்னார், அப்படி தானே? உபத்திரவத்தை சொல்லிட்டு அதிகமாக என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்களா? அப்போ என்ன உபத்திரம் வரப்போகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். உங்கள் ஆத்மாவுக்கு தான் உபத்திரம் வரப்போகுது. ஹலோ ஹலோ, என்ன கவனிக்கிறீங்களா? என்ன உபத்திரம் வரப்போகுதுன்னா உங்கள் ஆத்மாவுக்கு தான் உபத்திரம் வரப்போகுது. ஏன்னா கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எங்க இருக்காங்க, சபைக்குள்ள இருக்காங்க. ஆவிக்குரிய ஜனத்தையும் வஞ்சிக்கப்படும்படியாக வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அற்புதங்கள்லாம் நடக்கும், இனிமே அதிசயங்கள்லாம் நடக்கும். யாரை வஞ்சிக்கிறதுக்கு தெரியுமா? ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை ஆராய்ச்சிட்டு இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் கூட சொல்லலாம், எங்கள் பாஸ்டரும் ஊழியம் செய்யத்தான் செய்கிறாரு, இவர் இப்படி ஒன்றும் பெரிய அற்புதத்தை ஒன்றும் செஞ்ச மாதிரி இல்லையே. அது தேவைப்படுற நபருக்கு தேவைப்பட வேண்டிய விதத்தில் எந்த விளம்பரமும் இல்லாமல் அது நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆத்மாவுக்காக ஜெபம் பண்ணுறோம், சபையில் இருக்கிற ஆத்மா ஒரு பலவீனப்பட்டிருக்குன்னா ஜெபம் பண்ணுறோம், அதை கர்த்தர் அணக்கம் இல்லாமல் கர்த்தன் அதை சரியாக்கிறார். ஒரு நாள் இல்லைன்னா 2வது நாளில் 3வது நாளில் சரியாக்கிறார். அதனால அது என்னன்னா அந்த அற்புதம் பிரபலமாகாமல் இருக்கும், ஊழியக்காரனும் பிரபலமாகாமல் இருப்பான். அதுக்காக அற்புதம் நடக்கலன்னு இல்லை, நடக்கும். ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம், அதனால நமக்கு இடரல் வராதபடி நடக்கும். ஆனால் சில இடங்களில் பயங்கரமாக ஆமென் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அற்புதம் தான் நடக்கும். என்ன நடக்கும்? ஒரே அற்புதம் அதிசயம் தான் நடக்கும். அங்கே உபதேசம் இருக்காது, சத்தியம் இருக்காது. இதனால ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ அங்கே தான் ஆண்டவர் இருக்காரு, இங்கேயும் ஒரு பாஸ்டர் இருக்காரு, பாவப்பட்ட சின்ன சின்ன சபைகளில் நல்ல பிரசங்கம் நல்ல சத்தியத்தை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ஜனங்கள் அற்புதத்தை பார்த்து மிரண்டு அற்புதம் நடந்தால் தான் ஆண்டவர் இருக்காருன்னு நினச்சி ஓடும். அப்படி நிறைய ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் என்ன பண்ணுவார்களாம், வஞ்சிக்கப்படத்தக்கதாக. அதாவது ஆவிக்குரிய சபையில் இருக்கிற விசுவாசிகள் கூட வஞ்சிக்கப்பட்டு இப்படிப்பட்ட காரியங்கள்னால தவறி போகும். ஆத்துமா வஞ்சிக்கப்படும். உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்வது இனி வரக்கூடிய காலத்தில் ரொம்ப சவால். ஆமாம், இப்போவுமே நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். அற்புதங்கிற பேரில் நிறைய இந்த காரியம் நடந்துட்டு இருக்கு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜாக்கிரதையா இருங்க.
அற்புத அதிசயங்களை பார்க்காதீங்க, வசனத்தை மட்டும் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தை மட்டும் பாருங்க. அப்போஸ்தலர்கள் கற்றுத்தந்த சத்தியத்தை மட்டும் பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். உபத்திரவத்தின் காலத்தில் வந்திருக்கிறோம். அடுத்த வசனம் வாசிங்க. இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், ஆகையால் அல்லதோ சில புரியுதா? இதோ உங்களை அதான் முன்னதாகவே உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன், இதோ வனாந்திரத்தில் அவர் இருக்கிறார் என்று சொல்லி சொல்வார்களாகில் புறப்பட்டு போயிடாதீங்க. இதோ இந்த அறை வீட்டுக்குள்ள இருக்கிறாருன்னு சொன்னாரா நம்பிராதீங்க. அல்லேலூயா. அதாவது என்ன சொல்லியிருக்குன்னா, ஆண்டவர் ஒரு தடவை தான் பூமியில வெளிப்படுகிறவராக வந்தார். அப்போ மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அங்கங்க இருந்தார். ஹலோ சொல்றது புரியுதா உங்களுக்கு? மாம்சத்துல வந்த நாட்கள்ல மட்டும்தான் குறிப்பிட்ட இடத்துல இருந்தார். இனி வரக்கூடிய நாட்கள்ல அங்க இருக்கிறார் இங்க இருக்கிறாருன்னு சொன்னா நம்பி போனீங்கன்னா நீங்க வஞ்சிக்கப்பட்டுருவீங்க. ஸோ பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். இனி எங்கேயும் அங்க இருக்காரு இங்க இருக்காரு நம்பக்கூடாது, யாரு சொன்னாலும் நம்பக்கூடாது. வசனம் அப்படி நமக்கு போதிக்கல. இனி இயேசு சொல்ற வசனத்தில் சொல்லப்பட்ட ஆண்டவரே சொல்றாரு போகாதீங்கன்னு அவரே சொல்றாரு. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இனி அவர் பகிரங்கமா ஒரு நாள் வர போகிறார் இல்லையா, அந்த வருகையே அன்றி அதுக்கு முன்னாடி இயேசு இந்த பூமியில அங்கேயும் இங்கேயும் ஒரு நாளும் வரமாட்டார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா? இது சத்தியம். இந்த உபதேசத்துல தெளிவா இருக்கும். ஏன்னா ஆண்டவர் இனி ஒரு நாள் என்னை சேர்த்துக்கொள்ள வரும். ஒரு தடவை வந்தார் பூமியில எனக்காக மரிக்கிறதுக்காக வந்தார். அன்னைக்கு ஒரு இடத்துல இருந்தார். அன்னைக்கு அங்க இருக்கிறாருன்னு சொன்னா நம்பலாம். ஏன்னா அன்னைக்கு அங்க இருந்தார். எருசலேம்ல இருந்தார், கலிலேயாவில் இருந்தார், யூதேயாவில் இருந்தார், சமாரியாவில் இருந்தார். ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப எங்கும் பரிசுத்த ஆவியானவராய் அருளப்பட்டு எங்கும் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் என்ன இடரல் வரும், என்ன உபத்திரம், உங்க ஆத்மாவுக்கு என்ன உபத்திரம் வரும்னு சொன்னா, இயேசு அந்த அறை வீட்டுக்குள்ள இருக்கிற அங்க ஒரு மேல் வீட்டில் ஒரு ஜெபம் நடக்கு, அங்க இயேசு இருக்கிறார். பயங்கரம் பார்த்துருங்க. போன உடனே புட்டு புட்டு வச்சிருவாங்க. என்னதான் புட்டு புட்டு இப்போவே புட்டா? அல்லேலூயா. புட்டையா புட்டு புட்டு வைக்க அப்புறம் அது தீர்க்க தரிசனம் பயங்கரமா இருக்கும். பார்த்துருங்க. ஆண்டவர் அங்க இருக்காரு, வரீங்களா அவனு? சரி, இங்க நம்ம பாஸ்டனை பார்க்க போறாரு, நைஸா ஒரு பேக்கை போட்டு என்ன பண்ணிடுவோம், போயிட்டு தான் வந்துடுவோமே. போயிடாதீங்க, கதை முடிச்சு. எந்த அசுத்தாவியும் மேலே ஏற்றி விட்டுருவோம். அங்க ஒரு அற்புதம் நடக்கு, இங்க அற்புதம் நடக்கு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? அற்புதத்தை ஏங்கிட்டு இருக்காதுங்க விசுவாச பிள்ளைகளே. நான் அற்புதம் நடக்காது நம்ம சர்ச்சில் இருக்காது, அதில் அவையில சொல்லலை. ஆமே, அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், ஏங்காதீங்க. அந்த மனப்பக்குவத்திலே நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா அதை வச்சே பிசாசு உங்களை வஞ்சிப்பான். இப்படி சொல்லும் போது உங்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதான்னு தான் நீங்க ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க. அதனால தான் உங்களை மேலான தரிசனம் உள்ளவர்களாக மாற்றிட்டு இருக்கிறோம். உங்க பிரசங்கமே அதுதான். இந்த மேலான தரிசனம் உள்ளவர்களா நீங்க மாறிட்டீங்கன்னா, நீங்க அங்க அற்புதம் நடக்குன்னு சொன்னாலும் சரி, இங்க அற்புதம் நடக்குன்னு சொல்லி சொன்னாலும் சரி, அங்க தலைகீழ நடக்கிறாருன்னு சொன்னாலும் சரி, ஆமென் சோதரர், அங்க அப்படியே தீர்க்க தரிசனம், அப்பா உன் பரம்பரையே புட்டு வைக்கிறாருப்பா அப்படின்னு சொன்னா, அவர் என்னத்தையும் புட்டு வச்சுட்டு போட்டு வசனத்துக்கு புறம்பால இருக்கு, நான் அங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க தப்பிடுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சரியா? ஏன்னா இனி வரக்கூடிய உபத்திரமும் உங்கள் ஆத்மாவுக்கு தான் உபத்திரம். உங்க ஆத்மா வஞ்சிக்கப்படும்படி உபத்திரம், உங்க ஆத்மா இடறு போகும்படி. நிறைய கள்ள கிறிஸ்துகள், கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவாங்களாம், எழும்புவார்கள். அல்லேலூயா. கடைசி வசனம் 27ஆம் வசனம் வாசிங்க. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் இனி ஒரே ஒரு தடவை தான் வருவார். எப்படி வருவார் தெரியுமா? கவனிக்கணும். அங்க இருக்கார் இங்க இருக்காருன்னு சொன்னா நம்பாதீங்க. அப்படிலாம் இருக்க மாட்டாரு. எப்படி வருவார்னா, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் என்ன பண்ணும், இருக்கும். இதான் நிறைய அடையாளம் சொல்லிட்டார் உங்களுக்கு. அதனால இதுக்கு இடையில அங்க இருக்காரு இங்க இருக்காரு அப்படி இருக்காரு இப்படி இருக்காருன்னு சொல்லி நிறைய தகவல்கள் வரும். மிரண்டாதீங்க, பேராதீங்க. பாஸ்டர் பார்க்காம இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு நம்மளை. உனக்கு வசனத்தை வச்சிருக்கிறேன், வசனத்தை பார்த்து தப்பிக்க. எல்லாம் சொல்லாமல் ஒன்றும் இல்லை, சொல்லாமல் செஞ்சால் தானே ஆண்டவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவோம்ல. அதனால தான் எல்லாத்தையும் பைபிளில் வச்சுருக்காரு, வசனத்தை வச்சுருக்கிறார். அதனால் இனி வரக்கூடிய உபத்திரவமும் என்ன உபத்திரவம்னு சொன்னால், உங்கள் ஆத்மா வஞ்சிக்கப்படும்படியான உபத்திரவம் தான் வரப்போகுது. நம்ம போன வாரத்தில் கூட நம்ம பார்த்தோம், ஒருவர் என்ன பண்ணுவாங்களாம், காட்டி கொடுப்பார்கள். அது நடந்துட்டு இருக்கா இல்லையா? நடந்துகிட்டு இருக்கா இல்லையா?
இன்னைக்கு யூடியூப்ல போய் பாருங்க, மாறி 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 ஒவ்வொரு ஊழியக்காரனை போட்டோவை போட்டு, ஆமென் ஸ்தோத்திரம், ரொம்ப கேவலமான படங்கள் அவங்கள வச்சு சும்மா சித்தரித்து கிராஃபிக்ஸ் பண்ணி ஏதாவது எடிட் பண்ணி போட்டு தாறுமாறான பேச்சு. இப்போ சில ஊழியக்காரர்களுடைய காரியங்கள் நமக்கு தெரியுது, தவறு தான். சிலருடைய ஊழியங்களே தவறு தான். அதை நியாயம் விசாரித்து அதற்கு தீர்ப்பு செய்ய வேண்டியது யாரு? அது கர்த்தர். கர்த்தர் ஒரு சபைக்கு ஊழியக்காரன் சபைக்கு சொல்லிக் கொடு, இப்படிலாம் இருக்கு, நீங்க இடறாதீங்க. அவன் சபையை எச்சரிக்கலாம். இது என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பொது வெளியில ஸ்தோத்திரம், பொது ஜனங்கள் மத்தியில் கோடிக்கணக்கில் ஜனங்கள் இருக்கிற இடங்கள்ல அந்த யூடியூப் தளத்தில் ஒரு ஊழியக்காரனுடைய புகைப்படத்தை எடுத்து வச்சு அவரை குறித்து, அவருடைய பர்சனல் தாக்குதல், அவரை குறித்து நம்ம தாக்கி அவரை குறித்து பிரசங்கம் பண்ணி போகும்போது நிறைய பார்க்குறாங்க, நிறைய பேர் வியூஸ் நிறைய வர்றதுனால இவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? முதல்ல இப்படி ஒரு சிலரை ஆரம்பிச்சு இப்போ எல்லா ஊழியக்காரங்களையும் என்ன பண்ணுறாங்க, இவனுடைய பார்வையில் ஒருத்தரும் பெர்ஃபெக்ட் கிடையாது, ஒருத்தரும் ஊழியமே செய்யலை. இவனுடைய குற்றச்சாட்டு. ஒருத்தனா சொல்றான், 1000 பேர் எழும்பிட்டான், யூடியூப் பக்கமே போக முடியல, எங்க போனாலும் ஊழியக்காரன் தான் இன்னைக்கு பெரிய பேசு பொருளா இருக்கான். புதுசா சேனல் ஓபன் பண்றான், புதுசா சேனல் ஓபன் பண்ணி கண்டென்ட்டே யார் தான்? பாஸ்டர் மாதிரி தான். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கண்டென்ட்டே யார் தான்? பாஸ்டர் மாதிரி தான் இன்னைக்கு பெரிய கண்டென்ட். வசனம் நிறைவேறுதா இல்லையா? கடைசி நாட்களில் ஒருத்தர் என்ன பண்ணுவான்? காட்டி கொடுப்பான். நிறைவேறுதா நிறைவேறலையா? அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க, தெளிவா இருக்கும் பாருங்க. அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து, நிறைய கவனிங்க, இதனால என்ன பிரச்சனை வரும்னு சொன்னா, இவன் நினைக்காவ நம்ம வெளிச்சத்தில் கொண்டு வரோம், நிறைய பேரை வெளிச்சத்தில் கொண்டு வந்து காட்டி கொடுக்குறோம், மக்கள் உணர்வடைந்து தப்பட்டு அப்படின்னு நினைக்காமலாம். இது ஊழியம் கிடையாது. இப்படி ஒரு ஊழியத்தை இயேசு செய்யவே இல்லை. ஹலோ, இயேசுக்கு சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே இப்படி ஒருத்தன் உம்முடைய நாமத்தினால் என்ன பண்றான்? பிசாசுகளை துரத்துறான். நாங்கள் அவனை என்ன பண்ணோம்? நாங்கள் அவனை கடிந்து கொள்ளட்டுமா? கடிந்து கொண்டோம். நாங்கள் அவனை போய் தடுத்து நிப்பாட்டணுமா? எப்படி இயேசுவின் நாமத்தில் அவன் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கலாம்? அல்லேலூயா. நம்ம தான் ஒரிஜினல் ஸ்தாபனத்தை ஸ்தாபிச்சிருக்கோம், இயேசு கிறிஸ்துவின் ஊழியம். இப்படி இருக்கும்போது ஒருத்தன் பக்கத்தில் ஊரில் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அவன் ஒரு கிளை ஊழியத்தை ஆரம்பித்து செஞ்சுட்டு இருக்கான். அது எப்படி நம்ம இருக்கும்போது அவன் செய்யலாம்? அல்லேலூயா. அவனை நாங்கள் போய் தடுத்தோம். அப்போ ஆண்டவர் சொன்னா, தடுக்காதீங்கப்பா, நம்முடைய நாமத்தினால் அவன் செய்கிறான்னு சொன்னால் அவன் நமக்கு யார் கிடையாது? பகைங்கன் கிடையாது, அவனை விட்டுருங்க என்னார். அது எப்படி அவன் செய்யலாம் என் நாமத்தினால் அப்படின்னு சொல்லி ஏசு தடை பண்ணாரா? தடை பண்ணலை. எல்லாருக்கும் இவன் வசனத்தின்படி தான் ஊழியம் செஞ்சானா செய்யலையாங்கிறத ஒழுங்கா பைபிளை படித்து ஜெபம் பண்ணி சத்தியத்தின்படி அப்போஸ்தலர் உபதேசத்தின்படி அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு ஊழியம் செஞ்சியா செய்யலையா அப்படிங்கிறத கடைசி நாட்களில் நியாயம் தீர்த்து, ஆமென் ஸ்தோத்திரம், நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடியது, நியாயம் தீர்க்கிற பொறுப்பு கர்த்தருடையது. நாம் யார் நியாயம் தீர்க்கிறதுக்கு? அவன் உண்மையிலே குற்றவாளியாகவே இருக்கட்டும், உண்மையிலேயே அவன் 1000 தப்பு பண்ணவனே இருக்கட்டும், அதை ஆமென் ஸ்தோத்திரம் பொது வெளியில கொண்டு காட்டி காட்டி கொடுக்கிறது. இதுதான் காட்டி கொடுக்கிறது. நம்ம யாரு? நமக்கு அந்த அதிகாரம் ஆண்டவர் தரல. இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? இது ஒரு பெரிய ஊழியம் செஞ்சது போல, பெரிய மக்களுக்கு சேவை செஞ்சது போல நிறைய சேனல் உருவாகி போட்டு 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 முழக்கிறா. கடையில் சமூகத்தில் ஒரு சகோதரி தெரியாம என்ன பண்ணிடுச்சு, ஒரு வார்த்தை ஆமென் ஸ்தோத்திரம் பேசிருச்சு, அதை ஆமென் ஒரு பேசிருச்சு, அதை விடுவோம். அல்லேலூயா. அதை பிடிச்சு வச்சு எல்லாருக்கும் கண்டென்ட் ஆகி போச்சு. பார்த்துருப்பீங்கல்ல, எல்லா சேனலுக்கும் கண்டென்ட் கிடச்சிட்டு. ஆமென். இவன் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம மக்களுக்கு சேவை பண்றோம், மக்களுக்கு காட்டி கொடுத்துட்டு இருக்கோம். ஏப்பா ஒன்னதான் சொல்லி காட்டி கொடுப்பான். இதனால என்ன ஆகும் தெரியுமா? நான் கவனிங்க. இதனால என்ன ஆகும்னா, அநேகர் இடரல் அடைவார்கள்னு ஒரு வார்த்தை இருக்கு, பாத்தீங்களா? ஹலோ, இதான் நடக்கும். மக்கள் தப்பாது, மாறாக அறகுறை விசுவாசத்தில் இருக்கிற விசுவாசியும் கவனிக்கணும். அறகுறை விசுவாசத்தில் இருக்கிற விசுவாசியும் இதெல்லாம் பார்த்து என்ன தெரியுமா? அப்போ எல்லாம் பொய் தானோ, அப்போ எல்லாம் ஃப்ராடு தானோ, அப்போ எல்லா ஊழியக்காரனும் அயோக்கியந்தானோ அப்படின்னு சொல்லி ஊழியக்காரங்க மேலே இருக்கிற அந்த மரியாதை போய் எல்லாரையும் கள்ளனாக பார்த்து, இது சபைக்கு போகிறத நிப்பாட்டி, வசனம் வாசிக்கிறத நிப்பாட்டி, ஜெபம் பண்ணுறதை நிப்பாட்டி வஞ்சிக்கப்பட்டு நரகத்துக்கு போயிடும். இது ஊழியம் இல்லை. இப்படி ஒரு ஊழியம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு புதுசாக யூடியூப்ல. இது ஊழியம் கிடையாது, இது அநேகரை இடரலுக்குள்ளாக்குகிற ஊழியம், பிசாசின் ஊழியம்.
இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் ஒருத்தன் காட்டி கொடுத்து அவர் ஊழியம் செய்ய மாட்டார். அந்த ஊழியத்தை இயேசு கிறிஸ்து ஆதரிக்கவும் மாட்டார். ஒருத்தர் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து இயேசுவின் கால் மாட்டில் போட்டுட்டு மோசேயை நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, இவளை கல்லெறிந்து கொல்லணும்னு செய்து சொல்லுது, நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு சொல்லும்போது அவளை அந்த கூட்டத்து நடுவில் அவள் கையும் மெய்யுமாய் பிடிப்பட்டவளாக இருந்தபோது கூட அவளை அங்கே பிடிச்சி கொடுக்கல. இயேசு பிடிச்சி கொடுக்கல. உங்களில் எவன் பாவம் சொல்லி அவன் கல்லறி பண்ணார். பார்த்தீங்களா எல்லாமே. இப்போ பேசுகிறவன் எல்லாம் பரிசுத்தமாக நினச்சிட்டு இருக்கீங்களா? அவனுடைய அந்தரங்கங்கள் என்ன இருக்கும் யாருக்கு ஆண்டவர் தெரியும். யூடியூப் சேனலில் பேசிகிட்டு இருக்கானே, மற்ற ஊழியக்காரங்களை தரம் தாழ்த்தி ரொம்ப கேவலம் பெரிய பரிசுத்தமான மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அவனுடைய அந்தரங்கங்கள் ஆண்டவருக்கு தெரியும். அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். இது ஊழியம் கிடையாது. இப்படி ஒரு ஊழியத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கவே மாட்டார், ஆதரிக்க மாட்டார். விசுவாச பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது சோதர் பார்க்கவே செய்யுங்க. தயவு செய்து பார்க்கவே செய்யாதீங்க. இருக்குமோன்னு நமக்கே தோணிடும். அப்படித்தானோன்னு ஆயிரும். பயபக்தி பேரும் ஆண்டவருக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை விசுவாசம் குறைஞ்சிடும். இடரல் வந்துடும். இது பிசாசனுடைய தந்திரம். கடைசி நாட்களில் இது நடக்கும்னு சொல்லி வசனத்தில் சொல்லியிருக்கு. சொன்னது தான் நடந்துட்டு இருக்கு. ஆகையினால சபை தெளிவாயிருங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்தில் இந்த செய்தியை நான் முடிக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஆகையினால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு முடிச்சிடலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரமா. யோவான் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இது எதுக்குன்னு சொன்னால் ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, நீங்கள் சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாக ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான். கையை உயர்த்தி வரலையா சொல்லுங்க. இந்த வசனத்தை எதுக்கு நம்ம எடுத்துருக்கிறோம்னு சொன்னால், தெசலோனிக்கேயர் வசனத்தில் சொல்லப்பட்டபடி ஸ்தோத்திர உபத்திரவத்தின் நடுவிலும் வசனத்தை பின்பற்றுறாங்க. 1. 2வது இயேசு கிறிஸ்துவையும் அப்போஸ்தலர்களையும் பின்பற்றுகிறார்கள். 2வது யாரை பின்பற்றணும் கவனிங்க. சபையை நீங்கள் எதை மட்டும்தான் நீங்கள் பின்பற்றணும்னு சொன்னால், 1 கர்த்தருடைய வசனம், 2 இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும். அதுக்கடுத்து அவருடைய அஸ்திபார உபதேசத்தை ஆண்டவர் போட்டிருக்கிற அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்கள் அவர்களை பின்பற்றணும். இதுக்கு மிஞ்சி ஒரு மனுஷனை நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் சொல்லுங்க. ஒரு மனுஷனை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாரையும் பின்பற்ற வேண்டாம். நீங்கள் கர்த்தரையும் அவருடைய வசனத்தையும் என்ன பண்ணுங்க, பின்பற்றுங்க. அப்போஸ்தலர்களை பின்பற்றுங்க. சரியா? இதில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, வஞ்சிக்கப்பட மாட்டீங்க. ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு அடையாளமே சொல்லுறாரு. எப்படி இருப்பான் ஒரு நிஜமான ஊழியக்காரன், எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னால், வாசல் வழியாய் வருகிறவன் தான் யாரு, ஆடுகளின் மேய்ப்பனே அல்லாமல். தொடர்ந்து வசந்த வாசிங்க. நல்லா கவனிக்கணும். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவன் தன் ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனிக்கணும். இங்கே நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்குறோம். நல்லா கவனிக்கணும். இங்கே ஒரு வாசல் இருக்குது. இங்கே என்னென்ன காரியங்கள் நம்ம பார்க்குறோன்னு பார்ப்போம். 1 வாசல் இருக்குது. இன்னொன்று மேய்ப்பனை பார்க்குறோம். இன்னொன்று வாசல் காக்கிறவனை பார்க்குறோம். யாரை பார்க்குறோம்? வாசல் காக்கிறவன் திறப்பான்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ யாரெல்லாம் பார்க்குறோம்? வாசலை பார்க்குறோம். நானே வாசல். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? எங்கே போட்டிருக்கு? 7ஆம் வசனமா? 7ஆம் வசனம் வாசிங்க. சரி, நானே வாசல்னு சொல்கிறேன். சரிங்களா? அப்போ வாசல் யார் சொல்லுங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்து. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் என்ன பண்ண முடியும், இந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்க முடியும். 1 இந்த உபதேசத்தில் தவற மிஸ் ஆகவே கூடாது. ஆமே. அடுத்து ஸ்தோத்திரம். மேய்ப்பன். இந்த வாசல் வழியாய் வர்றவன் தான் மேய்ப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துவை பிரசங்கியாத, இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கிற உபதேசம் அது வாசல் வழியாய் வராத உபதேசம். அது ஆடுகளின் மேய்ப்பன் கிடையாது. கள்ளன். கள்ளன் என்ன பண்ண மாட்டான், வாசல் வழியாய் வர மாட்டான். வாசல் யாரு? இயேசு. இயேசுவை பிரசங்கியாத ஊழியம் அது என்ன ஊழியம்? கள்ள ஊழியம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்போ நிறைய ஊழியங்கள் வந்துட்டு இருக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். நிறைய ஊழியங்கள் இருக்கு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 2வது ஸ்தோத்திரம். வாசலை காக்கிறவன் யாருக்கு தான் திறப்பானா?
வாசல் வழியாக வரக்கூடிய மேய்ப்பனுக்கு தான் திறப்போம். வாசல் காக்கிறவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வாசலை காக்கிறவர் யாருன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு திறப்பாருன்னு சொன்னா, முறைப்படி அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாசல் வழியாய் பிரவேசிக்கிற ஊழியக்காரனுக்கு தான், மேய்ப்பனுக்கு தான் வாசலை திறந்து கொடுப்பார். சத்தியத்துக்குள்ள நடத்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். கரங்களை உயர்த்தலையா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை புல்லுள்ள மேய்ச்சலுக்கு நம்மை நடத்துகிறதுக்கு வழியை திறந்து கொடுக்குற கேட் கீப்பர். ஹலோ சொல்லுங்க, அல்லேலியா சொல்லுங்க, சத்தமோகன் அல்லேலியா சொல்லுங்க. அவர் திறந்து கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், உள்ளும் புறமும் மேய முடியும், உள்ளே போக முடியும், வெளியே வர முடியும். ஆமாவா இல்லையா? உள்ளே போகிறதுக்கும் அவர் என்ன பண்ணணும் கேட்டேன், திறக்கணும். வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும் கேட்டேன். அவர் யாருக்கு தான் திறப்பாராம்? சபை மேய்ப்பனுக்கு தான் திறப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவனுக்கு தான் திறப்பார். அவன் தான் அந்த ஆடுகள் என்ன பண்ண முடியும், உள்ளே கொண்டு போக முடியும். உள்ளான மேய்ச்சல், ஆவிக்குரிய மேய்ச்சலை கொடுக்க முடியும். புறம்பான மேய்ச்சல், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை இவன் மூலமாகத்தான் கர்த்தர் கொடுப்பார். அந்த வாசல் இயேசு கிறிஸ்துவின். இதுதான் உபதேசம். இது வழி இல்லாமல் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு முன்னால் வந்தவன்லாம் எப்படி இருக்கிறான், கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான். ஏன்னு சொன்னால் இவங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வராதவர்கள். அதனால் அவங்க கள்ளன்னு நினச்சிட, மோசே கள்ளன்னு சொல்லிடாதீங்க. உதாரணத்துக்கு சொல்லியிருக்கு. எனக்கு முன்னாடி வந்தவர்கள் யாரை சொல்கிறாரு சொல்லுங்க. மோசே, பல தீர்க்கதரிசிகள்லாம் வந்திருக்காங்க இல்லையா, எலியா, எலிசாவா, ஸ்தோத்திரி, எரேமியா, எல்லாம் நெகேமியா, எஸ்ரா, எல்லா தீர்க்கதரிசிகள் இருக்காங்க இல்லையா, இவங்களை தான் சொல்கிறாரு எனக்கு முன்னாடி வந்தவங்க. கள்ளனும் கொள்ளைக்காரனோடனே, கள்ளனா கொள்ளைக்காரனா, அப்போ இந்த அதிகாரம்லாம் வாசிக்கக்கூடாதுப்பா அப்படின்னு நினச்சிடாங்க. உதாரணம், இயேசு கிறிஸ்து கூட தன்னை சொல்கிறார், ஏதோ திருடனை போல வருகிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்பா இயேசு திருடரா? உதாரணத்துக்கு சொல்லியிருக்கு, புரியுதா? அப்போது எனக்கு முன்னாடி வந்தவங்க இந்த வாசல் வழியாக வரல, அவங்கெல்லாம் ஸ்தோத்திரம் வேறு வழியாக வந்தார்கள். அந்த இதில் வந்தனால தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது வரைக்கும் ஸ்தோத்திரம் மற்ற யூதர்கள், ஆசாரியர், மற்றவர்கள் யாருமே என்ன பண்ணல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா அவங்க கற்றுக்கொண்ட உபதேசமே வேற. ஆமென் சொல்லுங்க, சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம். ஆகையினால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள குறித்து அப்படி சொல்கிறார். இப்போ இந்த காலகட்டத்தில் 2 வகையான ஊழியங்கள் கவனிக்கணும். ஹலோ, இப்போ தான் நீங்கள் ரொம்ப தெளிவாக கவனிக்கணும். உபதேசத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். இப்போ இயேசு கிறிஸ்துங்கிற வாசல் வழியாய் வருகிற ஊழியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இது மேலானவைகளை கற்றுக் கொடுக்கும். கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கம் முழுவதும் எதை குறித்து இருந்துச்சு எனக்கு சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்தை குறித்து முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. அப்போ வாசல் வழியாய் வர்ற பிரசங்கம் எப்படி இருக்கும்னு சொன்னால், பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு பிரசங்கிக்கும், பாவத்தை குறித்து பிரசங்கிக்கும், நீதியை குறித்து பிரசங்கிக்கும், நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கிக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. வழியத்தி சாடின பிரசங்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? தாவீதை உயர்த்தினது போல கர்த்தர் உன்னையும் உயர்த்துவார்னு இருக்கும். புரியுதா புரியலையா? கர்த்தர் எங்க உயர்த்துவார்? இங்கே உயர்வு உண்டு நமக்கு. இங்கே உள்ள உயர்வை குறித்து பேசவே கூடாது. நான் உங்களுக்கு சொல்றது புரியுது? அது பழசுல தான் கர்த்தர் பூமிக்குரிய ராஜாவை ஏற்படுத்தினாரு. பூமிக்குரிய சண்டை நடந்து, யுத்தம் நடந்து நடக்கலையா? சொல்லுங்க வாயை திறந்து. இன்னைக்கு நம்மளை பூமியில கர்த்தர் ராஜா வாக்கி வச்சிருக்காரா? அதை சொல்லக்கூடாது. அன்னைக்கு தாவீதை கர்த்தர் ராஜா வாக்கணும், அதே போல உன்னையும் அரசியல்ல எம்எல்ஏ வாக்குவாராக. கிடையவே கிடையாது, தப்பு. இது என்னன்னா, அந்த பழசை கொண்டு வந்து இங்க புதுசுல மிக்ஸ் பண்றது. ஆண்டவர் சொல்லுகிறார், பழசையும் புதுசையும் மிக்ஸ் பண்ணாதப்பா, அது என்னாயிரும், புளிச்சி துருத்தியை என்ன பண்ணிடும், கிழிச்சிரும். ஆமா சொல்லார சொல்லலையா? பழசையும் என்ன பண்ணாத, பழசையும் புதுசையும் என்ன பண்ணாத, மிக்ஸ் பண்ணாத. நல்ல உக்ரானக்காரன் என்ன பண்ணுவான்னா, ஆமென் ஸ்தோத்திரம், புதுசுல இருந்து பழசை என்ன பண்ணுவான், எடுத்து புதுசுக்கு ஏத்தாற் போல பழச பிரசங்கம் பண்ணுவான். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? பழச பிரசங்கம் பண்ணக்கூடாது, புதுசுக்கு ஏத்தாது போல பழசை கொண்டு வரணும். இப்போ புதிய ஏற்பாடுல அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க, ஆபிரகாமின் விசுவாசத்தை பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. புதுசுக்கு கொண்டு வராங்க, விசுவாசத்துக்கு ஆபிரகாமை கொண்டு வராங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் உன்னையும் பலுகி பெருக பண்ணுவார்னு சொல்லல. அப்படி சொல்றாங்களா? அது கள்ளை. கிளிக் ஆகுதா உங்களுக்கு? உங்களுக்கு ஏதாவது புரியுதா? ஆபிரகாமை ஆசீர்வதிச்சது போல ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு ஆசீர்வாதம் இங்க கிடையாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆபிரகாமின் விசுவாசத்தை எடுங்க. விசுவாசம் புதிய ஏற்பாடுக்குள்ளது. விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கணும்.
ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுக்க கூடாது. யாக்கோபு இரட்டத்தனையாய் ஆண்டவர் இரு பரிவாரங்களோட ஆசீர்வாதத்தை, உன்னையும் கர்த்தர் இரு பரிவாரங்களோட சொல்லக்கூடாது, சொல்லிக் கொடுக்கூடாது. ஜனங்களை அப்படி நடத்தக்கூடாது, அப்படி நடத்தக்கூடாது. ஜனங்களுடைய எதிர்பார்ப்பே அந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதத்திலே இருக்கும். வஞ்சிக்கப்பட்டுரும். பரலோக ராஜ்யத்துக்கு போக ஆசைப்படாது. ரெட்டிப்பான நன்மை கிடைக்கும், ரெட்டிப்பான நன்மை கிடைக்கணும் இருந்துரும், பரலோகத்துக்கு போகாது. யாக்கோப்பிட்ட இருந்து எதை புதிய உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வந்து பிரசங்கம் பண்ணணுமோ அதைத்தான் கொண்டு வரணுமே தவிர வேற எதுக்கும் போகக்கூடாது. யாக்கோபு என்ன பண்ணார் சொல்லுங்க? யாக்கோபு என்ன பண்ணார்? நல்ல அமீன், அவர்கிட்ட நிறைய வேண்டாத வேலை இருக்கா இல்லையா? சொல்லுங்க வாயை திறந்து. வேண்டாத வேலை இருக்கா இல்லையா? இருக்கு. தாவீதுகிட்ட வேண்டாத வேலை இருந்துச்சா இல்லையா? சொல்லுங்க. இருந்துச்சு. அல்லேலூயா. அப்போ புதுசுக்கு ஏற்றது போலத்தான் பழசை கொண்டு வரணுமே தவிர பழச பிரசங்கம் பண்ணக்கூடாது. பழசை மட்டும் ஆமென். தாவீதை உயர்த்தினது போல கர்த்தர் அவனை உயர்த்துவார், அவனை உயர்த்தினது போல உயர்த்துவார், அவன் இவனை உயர்த்தினது போல உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள உயர்வை குறித்து என்ன பண்ணக்கூடாது? ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து வளர்த்தா இந்த ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா மாறிடும்? பரலோகராஜ எதிர்பார்ப்பை விட இம்மைக்குரிய எதிர்பார்ப்பு அதிகமாயிரும். அதனால அமேன், ஸ்தோத்திரம், அமேன். வாசலை காக்கிறவர் நமக்கு என்ன பண்ண மாட்டார்? திறக்க மாட்டார். சத்தியத்தை அறிகிற அறிவை நமக்கு தர மாட்டார். நம்ம இப்படியே கதை சொல்லிட்டு போக வேண்டியதான். கதையாக வாசித்து கதையில் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? இது ரொம்ப நேரம் டீட்டெயிலாக பேசக்கூடியது, சமயம் தாண்டி போயிடுச்சு. அதனால் இதோடு நிப்பாட்டுறேன். அதனால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இப்போ புரிய வேண்டியது ஓரளவு புரிஞ்சிருக்கோன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இனி வரக்கூடிய காலங்களில் ஊழியங்களில் நாளைத்தான் அநேக ஜனங்களே இடருவாங்க. நான் சொல்கிறவங்களுக்கு புரியுதா? நம்ம இடரல் வெளியிலேருந்து வரணும்னு நினச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம். கவனிங்க. நமக்கு இடரல் நமக்கு யாரால் வரணும்னு நினச்சிட்டு இருப்போம் தெரியுமா? நிறைய இயக்கங்கள் இருக்குது. அந்த இயக்கங்கள் துன்புறுத்துகிறார்கள் கிறிஸ்தவர்களை, இவர்கள் துன்புறுத்துகிறார்கள் கிறிஸ்தவர்கள் சொல்கிறேன் இல்லையா? அவர்களால் வரணும்னு நினச்சிட்டு இப்போ கூட ஆமென், ஸ்தோத்திரம், தேர்தல் வரப்போகுதுன்னு ஒன்று பயங்கர ப்ரேயர் நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவரே இன்னார் வந்துடவே கூடாதப்பா, இன்னார் வந்தால் அவ்வளோதானப்பா. நான் சொல்கிறேன், அவங்களால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, உங்களால் தான் உங்களுக்கு பிரச்சனை. வசனம் அப்படி தான் சொல்லித்தரு. அவனால் பிரச்சனை இல்லை. அவன் நம்மளை நெருக்க நம்ம ஆண்டவர்களை வளரலாம் செய்வோம். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? அவன் நம்மளை நெருக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளரதான் செய்யும் போது குறைய மாட்டோம். ஆனால் நம்ம ஆட்கள் தான் எழும்பி என்ன பண்ண தெரியுமா? மாறி காட்டி கொடுத்து கள்ள தீர்க்கதரிசி எழும்பி உபதேசத்தை புரட்டி அங்கேருந்து இங்கே புரட்டி, இங்கேருந்து அங்கே புரட்டி, ஆமென், சூத்திரம், குழப்பி ஜனங்கள் எல்லாம் மண்டை குழம்பி இடறி விழுந்து நிறைய ஆத்மா வஞ்சிக்கப்பட போகிற பெரிய கொடூரமான உபத்திரவ காலம் வரப்போகிறது எங்கே தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்குள்ள தான், சபைக்குள்ள தான். ஆமென், ஸ்தோத்திரம். அதனால் யூடியூப் மீடியாவிலெல்லாம் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இல்லை, நமக்குள்ள இடரல் வந்துடும். நீங்கள் தெளிவாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவாகிய வாசல் வழியாய் நம்முடைய மேய்ப்பன் நம்மை சரியான சத்தியத்துக்குள் நடத்துகிறாங்களா? அதில் மட்டும் நீங்கள் வசனத்தின்படி உங்களை சபையில் நடத்துகிறாங்களா? அது போதும். எனக்கு முன்னாடி வந்தவெல்லாம் யார்? இந்த வாசல் வழியாக வராமல் எத்தி சாடி உள்ளே வந்தவன். அவன் யார்? கள்ளையும் கொள்ளைக்காரன். அந்த உபதேசம், எத்தி சாடி வரக்கூடிய உபதேசம். புரியுதா? அந்த உபதேசத்துக்கு என்ன கொடுக்கக்கூடாது? இடம் கொடுக்க. அதை விரும்பவும் கூடாது. நீங்கள் இப்போ இயேசு உங்கள் கண்ணீரை துடைப்பாருன்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்கா துக்கமாக இருக்கா? சொல்லுங்கள். சந்தோஷமாக தான் இருக்கு. அப்பா ஆறுதலாக இருக்கப்பா. இப்படியே நான் சொல்லிகிட்டு இருந்தேன்னா நீங்கள் அவன் என்னைக்கு ஆவியில் பலப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது? கண்ணீரை துடைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்கள் மூக்கி செஞ்சு நீங்கள் அழுவிய அவர் உட்காந்து என்ன பண்ணணும்? சொல்லுங்கள் வாயை திறந்து. அவர் உங்கள் கண்ணீரை துடைச்சிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் சொல்லி உபத்திரம் உண்டுன்னு தானே சொன்னார். உபத்திரம் உண்டு, வா, நான் உன் கூட இருக்கேன், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீயும் ஜெயிப்பா, வா, 2ல் 1 பார்த்துருன்னு கூப்பிட்டுருக்காரு. பிறவேன்னா உட்காந்துருந்து என் கண்ணீரை துடைப்பாருன்னு சொல்கிறத எதிர்பார்க்குறியா? ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. பிறவேன்ன எதிர்பார்ப்பு உங்களுக்குங்க? பரலோகத்தை எதிர்பாருங்க. உபத்திரம் உண்டுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாடு உண்டு, ஆமென். ஆனாலும் அதன் நடுவில் உங்களுக்கு ஆறுதலும் உண்டு, உங்களுக்கு தேர்தலும் உண்டு. அப்போஸ்தலர்களுக்கு பாடு வந்துச்சு, அதன் நடுவில் கர்த்தர் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தார், தப்புவிச்சார், காப்பாற்றினார், சிறைச்சாலை அஸ்திபாரத்தை குலுங்க பண்ணார். ஆமென், ஸ்தோத்திரம். எப்படி இல்லாமல் தப்புவிச்சு செய்ய வேண்டியதை செய்து நிறைவேற்றி முடித்தார். அதே போல் உங்களுக்கும் ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தரால் முடிய வேண்டியதெல்லாம் முடியும். உங்களை ஆமென் எதுவும் சேதப்படுத்த முடியாதுன்னு நான் தெளிவாக சொல்கிறேன். அதனால் பயப்படாமல் இந்த விசுவாச பாதையில் உபத்திரவங்களை கண்டு கலங்காமல் முன்னோக்கி வாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு பரலோக ராஜ்யமாக இருக்கட்டும். உங்களுடைய எதிர்பார்ப்பு ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் வாக்கு பண்ணின தேசமாக இருக்கட்டும். ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவின் வருகையாகவே இருக்கட்டும். நம்மை கர்த்தர் அழைத்து போகிற அந்த நாளுக்காகவே எதிர்பார்த்து பரிசுத்தத்தோடு பயபக்தியோடு வசனத்தை கை கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர்களையும் கிறிஸ்துவையும் பின்பற்றுவர்களாக இருந்து அவரை பின்பற்றுவோம். இந்த வாசல் வழியாய் பிரவேசிப்போம். ஆமென். உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.